ஞானம்ங்கிறது போதி மரத்தில் உட்கார்றப்ப வராதுல்ல. நீங்கள் பழகணும், பழக பழக அறிவு வரும், அறிவு வர வர ஞானம் வரும். இதுதான் விஷயம். அந்த காலத்தில் அஞ்சரைப்பட்டியை வச்சுட்டு நம்ம வீட்டில் பெண்கள் வைத்தியம் பண்ணாங்க. எதை எப்போ சாப்பிட்ணும்? அஞ்சரைப்பட்டியில் இருப்பது எல்லாம் மருந்து. அதை 3 வேளையும் அரைச்சி குருமா வச்சு சாப்பிட்டுக்கிட்டே இருந்தால் மருந்து வேலை செய்யுமா? 3 வேளையும் குருமா, கசகசா, ஃபெனல்னு சொல்கிற சோம்பு, சீரகம், பட்டையெல்லாம் ஆர்த்தரைட்டிஸ்னு சொல்கிற எலும்பு நோய்க்கு மருந்து. பட்டையை கொஞ்சோண்டு தூள் எடுத்து ஒரு சின்ன ஸ்பூன், அஞ்சரைப்பட்டியில் இருக்கிற ஸ்பூனில் ஒரு 1/4 ஸ்பூன் வாயில் போட்டு தண்ணி குடிச்சிங்கன்னா எலும்பு நோய் போயிடும். ஆனால் பட்டையை பொழுதனைக்கும் போட்டு கிண்டி சோத்தில் தின்னுக்கிட்டே இருந்தால் அது வேலை செய்யாது. அறிவு என்பது இயற்கை நம்மள்கிட்ட அள்ளி வழங்கியிருக்கு. ஒரு வயக்காட்டு உள்ளே போகிறோம். அன்னைக்கு ஐயாவும் வந்திருந்தார் திருத்துறைப்பூண்டியில். அந்த வயக்காட்டு உள்ளே போனால் நெல் வயலுக்கு 2 பக்கமும் மஞ்சள் இருக்குது. நெல் வயலுக்கு 2 பக்கமும் மஞ்சள் வரப்பில் ஊனியிருக்கார். ஈஸியாக வரும் நெல்லோட சேர்ந்து. மஞ்சள் செடி இருக்குல்ல, மஞ்சள் செடியில் இலை இருக்குல்ல, பார்த்துருக்கீங்க இல்லையா? அந்த மஞ்சள் செடி, இங்கே மஞ்சள் செடி வயக்காட்டில் வச்சுருக்க விவசாயிகள் யாரும் இருக்கீங்களா? அருமை அருமை அருமை. இப்போ பெண்களுக்கு தான் அங்கே அங்கே அவங்கள்ட்ட ஒரு துப்பு இருக்குது. இட்லி எப்படி சுடுறோம்? ஒரு பொடி துணி மாதிரி ஒரு துணி மொடன்னு இருக்குது. அதை பார்த்தாலே இட்லி திங்க முடியாது. அந்த துணியை தூக்கி நனைச்சி அது தலையில் போட்டு அதில் மாவை ஊற்றி வேவிச்சு இதுக்கு பேர் இட்லின்னு தின்னுட்ருக்கோம். அந்த மஞ்சள் செடி வீட்டில் இருந்துச்சுன்னா அந்த இலையை நறுக்கி அதை கழுவிட்டு அந்த தட்டில் வச்சு அதில் மாவை ஊற்றுனீங்கன்னா ஆன்டி கேன்சர், ஆன்டி வைரஸ், அது ஒரு பட்டியலிடுற வியாதிக்கு மருந்து. இதில் என்ன செஞ்சீங்க நீங்கள்? ஒன்றுமே செய்யலை. அந்த இலையை கொஞ்சம் நறுக்குனீங்க, அந்த இலையை அந்த குழியில் அப்படியே வச்சிங்க, அதில் மாவை ஊற்றுறீங்க, அவிச்சிங்க, இட்லியை தின்னுங்க. வருதா இல்லையா பாருங்க. நோயிலேருந்து நிவாரணம் வரும். சளி பிடிச்சிருக்குல்ல, அதில் இட்லி அவிச்சு தின்னு பாருங்க, சளி குறையும். நமக்கு புரியல. ஒரு துணியை வச்சுக்கிட்டு அது பார்த்தீங்கன்னா 7 அழுக்காக இருக்கும். நான் சொல்வது தவறாக புரிந்து கொள்ள வேண்டாம், சரியாக புரிந்து கொள்ளுங்கள். நான் யாரையும் குற்றம் சொல்வதற்காக சொல்லவில்லை. நம் சமூகம் எங்கு தொலைத்து கொண்டிருக்கிறது நமது பாரம்பரிய அறிவை அப்படின்னு பார்க்குறப்ப இருக்கக்கூடிய தகவல்கள். ஆம்பளையே அந்த காலத்தில் கண்ணுக்கு மை போட்டுக்கிட்டு இருந்தான். அதனால தான் சித்தால கலிக்கம்னு சொல்லுவாங்க. கலிக்கம் நசியம்லாம் சொல்லுவாங்க. கண்ணுக்கு மையிடுறது யார் போடுறது? ஆண்களே. அப்போ பெண்கள் கேட்கவே வேணாம். இன்னைக்கு பெண்களே போடுறது இல்லை. கண்ணு எப்படி இருக்கும்? கண்ணாக தான் இருக்கும். அந்த மையை யார் செஞ்சா? அவனே செஞ்சான். எப்படி செஞ்சான்? யாருக்காச்சும் இங்கே இருக்கிறவங்கள ஞானம் இருக்கும். ஏன்னா எனக்கு மட்டும்தான் அறிவுன்னு இல்லை, எல்லாருக்கும் இருக்கும். நம்ம பகிர்ந்துக்கிறது தான். கண்ணு மை எப்படி செய்யறதுங்கிறத தெரிஞ்சுக்குங்க. கண்ணு மை இந்த கூட்டத்தில் இருப்பவர் செஞ்சு 2 பேர் செஞ்சு புள்ள குட்டிங்க எல்லாத்துக்கும் வீட்டுக்காரரு 5 வயசில் இருக்கிறவங்களுக்கெல்லாம் மை போடுங்க. கண்ணு வேணும்னா மை போடணும். இது நம்ம பண்பாடு. மையே செய்ய தெரியல. மஞ்சள் கரிசலாங்கண்ணி இலை இருக்குல்ல, இருக்கிறவங்க கொடுத்துக்குங்க. மஞ்சள் கரிசலாங்கண்ணி இலையை எடுங்க, அதை அரைச்சி சாறு எடுங்க. அந்த சாரில் நல்ல துணி, வெள்ளை துணியாக, நல்ல காட்டன் கிளாத்து, நல்ல கிளாத்தாக எடுத்து அதில் நனைங்க. அதை வெயிலில் காய வைங்க. நல்லா காஞ்ச உடனே மறுபடியும் அதே மாதிரி சாறு இப்படி 7 வாட்டி காய வைங்க. மஞ்சள் கரிசலாங்கண்ணி இலையில் 7 வாட்டி காய வச்சு அதை திரி ஆக்குங்க. விளக்கு திரி மாதிரி திரி ஆக்குங்க. ஒரு மண் சட்டி எடுங்க. அந்த மண் சட்டியில் சோத்து கத்தாழை இருக்குல்ல, சோத்து கத்தாழையை எடுங்க, 2ஆ வகுருங்க. அந்த சட்டி உள்ளே அப்படியே தேய்ங்க. சட்டி உள்ளே நல்லா அந்த சோத்தை தேய்ச்சிருங்க. தேய்ச்சி இந்த திரி இருக்கு இல்லையா, இந்த திரியை ஒரு கை விளக்கெடுங்க. அதில் ஊற்றின விளக்கெண்ணெய்னா தெரியும் தானே? இன்னைக்கு இருக்கிற சின்ன பிள்ளைகளுக்கு வேணா தெரியாது. கொட்டமுத்தை நசுக்கி ஒரு பானையில் தண்ணி வச்சு சூடு பண்ணி அது தலையில் அதை போட்டிங்கன்னா அங்கே கசியும். அதை ஆப்பையில் மொல்லலாம். இப்போ எனக்கு வேலை இருக்குதுன்னு சொன்னால் அது கழுத்தில் ஒரு ஓட்டை போட்டு டியூப்பில் கீழே இறக்கலாம், சாராயம் கச்சறது மாதிரி. அது அப்படியே அந்த எண்ணெய் கசிய அந்த பாட்டில் சேர்ந்துடும். இதுதான் ஊற்றின விளக்கெண்ணெய். அருமருந்து. உங்கள் உடலில் வீட்டில் இருக்கிற எல்லா வியாதிக்கும் மருந்து. இந்த விளக்கெண்ணெயை, அது விளக்க எண்ணெய்ன்னு நான் சொல்கிறது இல்லை, ஆமணக்கு நெய். ஏன்னா சாப்பிடக்கூடியது. இந்த அசைவம் சாப்பிட்றவங்க மீன் குழம்பு, சைவம் சாப்பிட்றவங்க பொரிச்ச குழம்பு,
தோசைங்கிறத ஊத்தப்பன்னு சொன்னேன் இல்லையா, அதுக்கு எண்ணெயும் கொஞ்சம் தண்ணியும் கலந்து துணியில் தோசைக்கல்லில் தடவி அதில் மொத்தமாக தோசை சாப்பிட வேண்டும்னா ஊத்தப்பத்தை சாப்பிடுங்க. ஊத்தப்பத்தை சாப்பிடணுன்னா அதில் சரிக்கு சரி காய்கறி வெங்காயத்தை கலந்துருங்க. இந்த ஆனியன் தோசைங்கிறோம், ஆனியன் வெஜிடபிள்ஸ் ஊத்தப்பங்கிறோம், அது செய்யலாம். அதே மாரி வேணும்னா வெஜிடபிள் ஆம்லேட் போட்டுக்குங்க. ரொம்ப அருமையான உணவு வெஜிடபிள் ஆம்லேட். பச்சை பயிரை வந்து மாவாக கரைச்சி எல்லா வெஜிடபிள்ஸையும் பொடிசாக நறுக்கி இழுத்து பாருங்கள், அருமையான ஆம்லேட் வரும். அது அம்மா கொடுக்குறோமா பாருங்கள், அவங்க கடையில் காரைக்காலில் கொடுக்குறாங்க. சின்ன சின்ன விஷயங்கள். அந்த சட்டியில் அந்த சோத்துக்கத்தாழையை தடவி இந்த விளக்கை கொளுத்தி வச்சு சட்டியை தலைகீழ கவுத்துருங்க. அது கவுத்துட்டிங்கன்னா அணைஞ்சு போயிடும். அதுக்கு கொஞ்சம் கேப் வேணும். 2 கல் அப்படி வச்சிங்கன்னா அந்த காற்று இருந்துச்சுன்னா அது எரியும். இதை வச்சுட்டு நீங்கள் போய் வீட்டில் தூங்கிடலாம். காலையில் ஏந்திரிச்சு வந்தீங்கன்னா அந்த சட்டியை எடுங்க, அது உள்ளே கருப்பாக படிஞ்சிருக்கும். அதை வலிச்சிங்கன்னா அதுக்கு பேர் தான் மை. அதை ஒரு டப்பாவில் வச்சுக்கோங்க. இங்கே இருக்கிறவங்களே நிறையா பேர் செய்வீங்கன்னா செஞ்சு இவங்க கடையிலே கொண்டாந்து பொருளாக விற்றுட்டு போயிடலாம். நீங்கள் 100 கிராம் 5 கிராம் 10 கிராம்னு போட்டு டப்பாவை கொடுத்தீங்கன்னா மையை விற்க ஆரம்பிச்சிடலாம் அவங்க. ஏன் அன்னைக்கு இந்த நோய் இல்லை, இன்னைக்கு நமக்கு இருக்கு. 108 வந்து தீர்வு கிடையாது. இந்த ஆர்கானிக் அவுட்லெட்டு அதை தாண்டி 1008ன்னு வைக்கலாம். அதுக்கு நமது உலகம் 1008. அது 108ல் வந்து நீங்கள் வேகமாக போகிறது மட்டும்தான் பார்த்துருக்கீங்க. அமைதியாக பின்பக்கமாக போகிறத நம்ம கவனிக்கல. இன்னும் இதை விட அதிகமாக அல்லது இதுக்கு சரிக்கு சரி நடந்துக்கிட்டு இருக்கு. அப்போ தீர்வு என்னங்கிறது தான் முக்கியம். சின்ன சின்ன விஷயங்கள் தான். கரிகாய் எடுத்துக்கங்க. ஒரு நண்பர் கேட்டோம்னா, நான் மதுவெல்லாம் குடிக்கிறது இல்லையா, நான் ஒயின் மட்டும்தான் குடிக்கிறேன் அப்படிங்கிறது. ஏன் ஒயின் குடிக்கிற? ஒயின் ரொம்ப நல்லதுங்கிறாங்க. பாலிஃபெனால் வந்து அதில் நிறையா இருக்கான், ரத்தத்தில் இருக்கிற கொழுப்பை வந்து சரி பண்ணிடுதான். அப்படியா? பாலிஃபெனால் வேறு எதில் இருக்குது? கத்திரிக்காயில் இருக்கே. நீங்கள் சாப்பிட்ற கத்திரிக்காயில் விட்டமின் பி அவ்வளவு இருக்குது, நார்ச்சத்து அவ்வளோ இருக்குது. அந்த கத்திரிக்காய் ரத்தத்தில் இருக்கிற கொழுப்பை குறைச்சிரும். அந்த கத்திரிக்காய் எந்த கத்திரிக்காயாக இருக்கணும்? ஆர்கானிக்காக இருக்கணும், பாரம்பரிய கத்திரிக்காயாக இருக்கணும். இந்த கத்திரிக்காய் வந்து இந்த சுரக்காய் சைஸில் இருக்கக்கூடாது. கத்திரிக்காய் கத்திரிக்காவாக இருக்கணும். மரபணு மாற்றி நம்மளெல்லாம் வந்து யானை மாதிரி ஆக்கிட்டாங்கன்னா என்ன ஆகுறது? நினச்சி பாருங்கள், ஒவ்வொருத்தரும் நம்ம யானையாக இருக்கிறதா? அருவருப்பாக இருக்காது? கத்திரிக்காய் மட்டும் இத்தனை பெருசாக ஆக்கி அதை கொண்டாடுறோமே. கத்திரிக்காய் 3 நோய்க்கு மருந்து. 1 ஈழை இழைப்புக்கு மருந்து, 2வது ஆன்டி வைரல் அம்மை நோய்க்கே மருந்து. அம்மை நோய்க்கு மருந்து. குறிப்பாக குழந்தை பெற்றுக்கிட்டவங்க கத்திரிக்காய் சட்னி சாப்பிட்டா அந்த அம்மாவுடைய பாலை அந்த குழந்தை குடித்தா அம்மை நோய் வராது. அதுக்கு அடுத்தது இரத்தத்தில் இருக்கிற கொழுப்பின் அளவை குறைக்கக்கூடிய வல்லமை கத்திரிக்காய். நான் நினச்சி பார்க்குறது உண்டு, இந்த இஸ்லாமியர்கள் பிரியாணி சாப்பிட்றப்ப தாளிச்சாலை ஒருவேளை இதுக்கு தான் கத்திரிக்காவை இவ்வளோ போட்டிருப்பாங்களோ அப்படின்னு கூட நினைக்கிறது உண்டு. ஓ, இதில் வந்து ஒரு தீம்பை வைக்கிறோம், இதுக்கு அது ஒரு தீர்வையும் வைப்போம் அப்படின்னு வச்சாங்களா? அந்த அறிவு கூட இன்றைக்கி இல்லை. ஒரு சிலர் சொல்கிறாங்க தாளிச்சாவே தேவையில்லை அப்படின்னு. ஓ, உனக்கு அந்த அறிவும் போயிடுச்சு போ அப்படின்னு நான் நினச்சிக்கிறது. வெண்டைக்காய் எடுத்திங்கன்னா இந்த கால்சியம் குறைஞ்சிச்சு இல்லையா, அதுக்கு மருந்து. சர்க்கரை வியாதி வராது. ஊழச்சதை இருக்கு இல்லையா, ஒபிஸ்டாக இருக்காங்க இல்லையா, ஊழச்சதையை குறைக்கக்கூடிய வல்லமை வெண்டைக்காய்க்கு. வெண்டைக்காவை சாப்பிட்றோமா? சாப்பிட்றதில்ல. பூசணிக்காய் இருக்கு இல்லையா, பூசணிக்காய் பம்கின் ஆஷ்கார்டு, பரங்கிக்காய் தான் பம்கின். பூசணிக்காய் எதுக்கு மருந்து தெரியுமா? மாலைக்கண் நோய்க்கு. மாலைக்கண் நோய்க்கு மருந்து பூசணிக்காய். தோல் நோய்க்கு மருந்து. இந்த பூசணி சக்கையெல்லாம் சித்தால சொல்லுவாங்க. அது வந்து சக்கையானவன நம்ம பழமாவே சாப்பிட்டு போயிடலாம். அது இந்த நேரம் நிறையா விற்கும். அதுக்கு அடுத்தது சொரக்காய் இருக்கு இல்லையா, சொரக்காய் பிபிக்கு மருந்து. அது என்ன பிபிக்கு மருந்து? சொரக்காயில் என்ன இருக்குது? அப்படி பொட்டாசியம் கூட இருக்குது, வேறு ஒன்றுமே கிடையாது. இப்போ ஒரு காயை பார்க்குறப்ப ஒரு விவசாயியாக இருக்கட்டும் அல்லது அங்காடி நடத்துகிறவங்களாக இருக்கட்டும், வாங்கக்கூடிய நுகர்வோர்களாக இருக்கட்டும், இப்படி புத்தி வந்துடணும். இப்படி வந்துச்சுன்னா இன்னொருத்தர் நம்மளை ஏமாற்ற மாட்டான். சொரக்காவை பார்க்குறதுலையே எனக்கு இரத்த கொதிப்பு இருக்குது,
பொட்டாசியம் போனால் இரத்த கொதிப்பு குறையும், எனக்கு பூசணிக்காவை சொரக்காவை திங்கணும். சொரக்காய் தோசை சாப்பிட்ருக்கீங்களா? சொரக்காயில் தோசை சுடுற பெண்கள் யாரும் இருக்கீங்களா? நீங்கள் இருக்கீங்களாம்மா? பாருங்கள், அவங்கள்ட்ட கேட்டுக்கலாம். நான் சொல்ல வேண்டிய வேலை இருக்காது, அதுக்கு தான். இல்லைன்னா நான் அதை எப்படின்னு சொல்லணும். ஒன்றும் இல்லை, உளுந்து இருக்கு இல்லையா? உளுந்து எவ்வளோ போடுவீங்க அரிசிக்கு? வெறும் சுரக்காவே போடலாம். அல்லது உளுந்துடைய அளவை எவ்வளோ போடுவீங்களோ அதில் 1/4 பாகம் போட்டுட்டு மீதிக்கு சுரக்காய். அந்த அம்மா ரொம்ப அருமையாக செஞ்சுட்டாங்க. நாங்கள் உளுந்து போடாமலே வெறும் சுரக்காய் போட்டு உடனே ஊற்றலாம், அருமையாக இருக்கும். உடனே ஊற்றலாம். அதில் வெஜிடபிள்ஸ் போட்டுக்கலாம். காய்கறிகள் அப்படின்னு சொன்னாலே ஆங்கிலத்தில் ஃபைட்டோ கெமிக்கல்ஸ்னு அர்த்தம். தமிழில் அதுக்கு பேர் தாவர நொதிகள். நொதி தான் பிரச்சனையே. இப்போ நொதி தான் நமக்கு இல்லை, அதனால தான் வியாதி. அதை மருந்தில் ஒன்றும் பண்ண முடியாது, உணவுல தான் பண்ண முடியும். அவரைக்காய் இருக்கு, அதே மாதிரி சுண்டைக்காய் இருக்கு. ரத்தம் சம்பந்தப்பட்ட லியூகேமியான்னு சொல்லக்கூடிய இரத்த புற்றுநோய்க்கே மருந்து. சளி எப்போ பார்த்தாலும் சளி பிடிக்குது, வீட்டில் சளி எப்போ பார்த்தாலும் சளி பிடிக்குது, நச்சுன்னு தும்மல், அப்படியே தலை கோத்துக்குது, கண்ணு கலங்குது, இப்படி 70 பிரச்சனை சொல்கிறோம் இல்லையா? அதுக்கு ஒரே ஒரு மருந்து சொல்கிறேன், இதை செஞ்சு சாப்பிட்டீங்கன்னா பிரம்மாண்டமான இருக்கும். மருந்துன்னா ஒன்றும் நீங்கள் அப்படியே யோசிக்க வேண்டியதில்லை. பூண்டு இருக்கு இல்லையா? பூண்டை கையளவு எடுத்துக்கங்க, அது உடச்சி தோலை உரிக்கக்கூடாது. பூண்டை ஆர்கானிக்கில் வாங்கிட்டீங்கன்னா கழுவ வேண்டியதே இல்லை. இல்லை வெளியில் வாங்குறீங்கன்னா ஃபஸ்ட்டு மேலே இருக்கிற அழுக்கை கொஞ்சம் கழுவிட்டு வெயிலில் காய வச்சுக்கோங்க. கையளவு எடுங்க. இந்த கைக்குள்ளே எவ்வளோ பூண்டு இருக்கும்? சும்மா ஒரு 10-20. ஒரு கிண்ணம் எடுத்துக்கங்க. அந்த கிண்ணம் எவர் சில்வர், அலுமினியம், பித்தளையெல்லாம் இருக்கக்கூடாது. கண்ணாடியாக இருக்கலாம், இல்லைன்னா பீங்கானாக இருக்கலாம். அதில் அந்த பூண்டை போட்டுருங்க. அது முழுகிற அளவுக்கு தேனை ஊற்றிடுங்க. அதை வச்சுருங்க. 2 நாள் 48 மணி நேரத்துக்கு அப்புறம் அதில் 1 ஸ்பூன் டெய்லி சாப்பிடுங்க. உங்கள் பிரச்சனை தீர்ந்துடும். பூண்டை சாப்பிட சொல்லலை, பூண்டு ஊறுன தேனை சாப்பிட சொல்கிறேன். இப்போ தேனுங்கிறது என்ன? சர்க்கரை வியாதிக்கு தீமாச்சே, சர்க்கரை வியாதிக்கு மருந்து. அது என்னது? தேனுன்னு சொன்னால் தேனில் இப்போ சர்க்கரை வியாதின்னு சொல்கிறோம் இல்லையா? சர்க்கரை வியாதிக்கு என்ன சர்க்கரை காரணம் தெரியுமா? நாங்கள் வாழைப்பழத்தை சர்க்கரை வியாதிக்கு இயற்கை மருத்துவத்தில் மருந்தாகவே தர்றது உண்டு. எப்படி அப்படின்னா, வாழைப்பழத்தில் இருக்கிற சர்க்கரை குளுக்கோஸ் கிடையாது, சுக்ரோஸ், ஃப்ராக்ட்ரோஸ். இது ரெண்டும் வயிற்றில் போய் குளுக்கோஸாக மாறுறதுக்கு நேரமாகும், சர்க்கரை ஏறாது. அதுக்கு மாற சர்க்கரை சத்து ஏறிட்டே இருக்கும். நம்ம புரியாமல் சாப்பிட்டுக்கிட்டு இருக்கோம். ஒரு கோயிலுக்கு எனது நண்பர் தஞ்சாவூர் மாரியம்மனுக்கு போயிட்டு வர்றார். அர்ச்சனை தட்டு கையில் வச்சுருக்கார், தேங்காய் இருக்குது, வாழைப்பழம் இருக்குது. அவர் சம்சாரமும் வர்றாங்க. பழைய காலத்தில் கோயிலுக்கு போயிட்டு அந்த கோயிலே உட்காந்து தேங்காய் உடச்சி ஒரு சில்லு திம்பாங்க, வாழைப்பழத்தை திம்பாங்க, அப்புறம் வருவாங்க. இவர் உட்காரவும்ல வந்தார். எனக்கு வயக்காடே அந்த ஊரில் தான். அவர் பார்த்தேன், தேங்காய் உட்காந்து சாப்பிட்லையான்னு கேட்டேன். கொலஸ்ட்ரால் இருக்குது, தேங்காய் சாப்பிட வேணான்னு சாப்பிடல. சரி, வாழைப்பழம் அப்படின்னு கேட்டேன். என் சம்சாரத்துக்கு சர்க்கரை வியாதி, அதனால் வாழைப்பழமும் சாப்பிடல அப்படின்னாரு. நான் அந்த மனிதரை 2 பேரையும் பார்க்கணுங்கிறதுக்காகவே அவரை மானிட்டர் பண்ணிட்டே இருக்கேன். அவர் சொல்லிட்டு வந்துட்டார். நான் என் மோட்டர் சைக்கிள்கிட்ட போய் அவரையே பார்த்துட்டே இருக்கேன், என்ன பண்ணுறாருன்னு. மாரியம்மன் வாசலுக்கு எய்த்தாப்பில் ஒரு ஐயர் ஹோட்டல் ஒன்று இருக்கும். நேராக புருஷனும் முன்னாடி அது உள்ளே போனாங்க. போய் என்ன சாப்பிட்றாங்கன்னா பஜ்ஜி, காப்பி 2 பேரும். இந்த பஜ்ஜியில் கொலஸ்ட்ரால் இல்லையா? இந்த காப்பி சர்க்கரை வியாதிக்கு நண்பனா? கொலஸ்ட்ரால் என்றால் கொழுப்பு அல்ல, புரிந்து கொள்ள வேண்டும். கொலஸ்ட்ரால் வேறு, கொழுப்பு வேறு. கொழுப்பு என்றால் நண்பன், கொலஸ்ட்ரால் என்றால், நீங்கள் புரிந்து கொள்வதற்காக சொல்கிறேன், பஜ்ஜி இருக்கு இல்லையா? பஜ்ஜி எதுலேருந்து வந்துச்சு? கடல மாவுலேருந்து வந்துச்சு. கடல மாவு தான் பஜ்ஜா? கிடையாது, அது வேற ஒரு விஷயமாக மாறிடுச்சு. கடல மாவு தான் கொழுப்பு அப்படின்னு வச்சுக்கோங்க, பஜ்ஜி தான் கொலஸ்ட்ரால். அப்படின்னா என்ன? கொழுப்பு இல்லாத பொருள் தண்ணியை தவிர வேற எதுவுமே கிடையாது. எந்த கீரை எடுத்தாலும் அதில் புள்ளியிலையாச்சும் கொழுப்பு உண்டு. EFA அப்படின்னா என்ன? அதாவது FA என்ன? ஃபேட்டிக் ஆசிட். அது கெடுதலானது. இது எசென்ஷியல் ஃபேட்டிக் ஆசிட், அவசியமானது. அவசியமானது அதிகம் இருக்கின்ற ஒரு அருமையான பழம் எது? பழம்.
அவசியமான கொழுப்பு நிரம்ப உள்ள ஒரு பழம் தேங்காய். டெய்லி ஒரு சில்லு தேங்காய் சாப்பிட்டீங்கன்னா உங்களுக்கு ஹார்ட் அட்டாக் வராது, கொழுப்பு குறைஞ்சிரும், வெயிட்டு குறைஞ்சிரும். மென்று சாப்பிட்றப்ப ஓரல் கேன்சர் வராது. ஓரல் கேன்சர் வராது. நான் சொல்கிறதுலாம் ஃபைண்டிங்ஸ் தான். பிள்ளைங்க பபுள் கம் மெல்லுதில்ல, பபுள் கம்மை பிடிங்கிட்டு தேங்காய் மெல்ல கற்றுக் கொடுங்க. ஆடு மேய்ச்சாப்புலையும் இருக்கும், அண்ணனுக்கு பொண்ணு பார்த்தாப்புல இருக்கும் வாங்கல, 2 வேளையும் சேர்ந்து நடக்கட்டும். தேங்காவை சில்லு சில்லாக போட்டு ஒரு தட்டில் வச்சு விருந்தாடிக்கே நீங்கள் வைக்கலாம், ஒன்றும் பயப்பட வேணாம். நாம் தான் அதை புரிஞ்சுக்கிட்டு செய்யணும். தேங்காய், வாழைப்பழம் உயிர் காக்கும் மருந்து, பேரிச்சம்பழம் உயிர் காக்கும் மருந்து, திராட்சைப்பழம் உயிர் காக்கும் மருந்து. கிறிஸ்தவத்துக்கு திராட்சை, இஸ்லாத்துக்கு பேரிச்சை, இந்துக்களுக்கு தேங்காய், வாழைப்பழம். ஆனால் 3 மதமும் இதை தவிர்த்துருச்சு. சுண்டல், பொங்கல், கேக்கு, பிரியாணி இப்படி போயிட்டோம். நெகட்டிவான ஃபுட்டு தான் நம்ம ஃபுட்டுன்னு நினைக்கிறோம். இது அறியாமை. இன்னும் என்னத்தை இழக்க போகிறோன்னு தெரில. 2006 ஜெர்மனில் ஒரு இயற்கை விவசாய மாநாடு, அதில் பதிவு பண்ணி கன்க்ளூட் பண்ணாங்க. என்ன சொன்னாங்கன்னா, அமெரிக்கா லண்டனில் எதுக்கு வேணாலும் அவன் உள்ளுக்கு போடுற ஜட்டி பாவடையை வேணா கரூர்காரனை கெடுத்து வேணா வாங்கிக்குவானே தவிர உணவை அவன் தான் செய்வான். உணவை ஆர்கானிக்காக இருக்கணுங்கிறதுல விழிப்புணர்வு வந்துருச்சு. மற்ற ஊரை கெடுத்து அவன் உடை அலங்காரம் செருப்பை போட்டுக்குவான், சாப்பாடு தான் தான் வச்சுக்குவான் அப்படின்னு சொல்கிறார். சொல்லிட்டு என்ன சொல்கிறாங்க, இந்தியா மட்டும்தான் உடனடியாக இதுக்குள்ளே வராது. காரணம் என்ன, இன்னும் அவர்களிடம் கெட வேண்டியது நிரம்ப இருக்கிறது. எவ்வளோ ஒரு வருத்தமானது. நம்மள்கிட்ட இன்னும் கெட வேண்டியது இருக்கான், அதனால நம்ம வரலையா? தன்னை அறிய தனக்கு ஒரு கேடு இல்லைன்னு சொன்னாங்க இல்லையா? தன்னை அறியாமல் தானே கெடுகின்றான்னு சொன்னாங்க இல்லையா? இந்த உடம்பு என்பது அற்புதமான ஒரு கோயில். அந்த உடலுக்குள் இருக்கின்ற உயிர் அதுதான் இறைவன். இது வெளியில் கிளம்பிடும் போல இருக்கே. இது வெளியில் கிளம்ப விட்டுட்டு வேற என்னத்தை நம்ம பிடிக்க போகிறோம்? சின்ன பிள்ளைகள்லேருந்து எல்லாத்துக்குமே குழந்தைகளுக்கு என்ன கொடுக்குறோம்? பிஸ்கட் தரோம். அந்த பிஸ்கட்டில் என்னென்ன இருக்குது ஆய்வு பாருங்கள். பல்லு விளக்குறோம், எதை போட்டு விளக்குறோம்? பேஸ்ட்டு. பேஸ்ட்டில் என்ன இருக்குது? தயவு செய்து பாருங்கள், அந்த பேஸ்ட்டில் என்ன இருக்குன்னு மேக்னிஃபைசிங் கிளாஸ் வச்சு பாருங்கள். லிஸ்டரின் ஒரு ரசாயனம் இருக்கும். லிஸ்டரின் என்ன? தரை சுத்தம் பண்ணுறது. 1900 வெள்ளக்காரன் தரை சுத்தம் பண்ணுறது. அது 1907 தான் ஓடிசின்னு சொல்லக்கூடிய பொருளாக பல்பசையில் வருது. அதில் இதை விட நிக்கோட்டினும் இருக்குது. ஒரு பற்பசையை காலையில் எழுந்திரிச்சு அந்த பிள்ளையை தேய்க்க சொல்கிறோமே, ஈ காட்டுன்னு சொல்லி தேய்க்கிறோம். அந்த குழந்தைக்கு என்ன வரும்? விஞ்ஞான பதிவு என்ன தெரியுமா? இன்றைய அமெரிக்க வாழ் மக்களுக்கு 90% மக்களுக்கு வாய் நாற்றம், ஈரில் சீல் வருகின்ற நிலை இருக்குது. 90%, 9% இல்லை. அமெரிக்கர்களுக்கு 90% மக்களுக்கு ஹலிடோசிஸ், அந்த நோய்க்கு பேர் ஹலிடோசிஸ்ங்கிற நோய். அமெரிக்க வாழ் மக்களுக்கு அவ்வளோ பேருக்கு இருக்கிறதுக்கு காரணம் என்ன? பற்பசை. நம்ம மக்களுக்கு அது இல்லையே. ஏன்? வேம்பு. இப்போ தான் மாறிக்கிட்டு வரோம், நம்ம அதை நோக்கி போகிறோம். இன்பமாக வாழ்கிறதுக்கு செலவு இல்லை. நம்ம ஊர்லேயே நம்ம பக்கத்திலேயே பொருள் இருக்குது. ஆனால் நம்ம என்ன நினைக்கிறோம்? இன்பமாக வாழ்கிறதுக்கு அமெரிக்கா போயிட்டு வரணும் போல இருக்குது, லண்டன் போயிட்டு வரணும் போல இருக்குது, துபாய் போயிட்டு வரணும் போல இருக்குது. நண்பர்கள் கேட்பாங்க, இந்த கறிகாயெல்லாம் வாங்கி ஃப்ரிட்ஜு உள்ளே வச்சுருக்கோமேன்னு. துபாயில் இருக்கிறவனுடைய துரதிர்ஷ்டம், வளைகுடாவில் இருக்கிற இஸ்லாமியனுக்கு கிடைக்கிற துரதிர்ஷ்டம். அவனுக்கு அங்கே விளையிறது கஷ்டம், அவன் ஃப்ரிட்ஜில் வைக்கணும், கோல்ட் ஸ்டோரேஜில். நமக்கு சிரிப்பாக சிரிக்குது. டெய்லி போய் கடையில் ஃப்ரெஷ்ஷாக வாங்கிட்டு வரலாம். மனுஷன் செத்து போனால் எங்கே வைப்போம்? மேச்சுவரி. மனுஷன் செத்து போனால் வைக்கிற இடம் மேச்சுவரி. சாப்பிட்ற பொருள் செத்து போனால் வைக்கிற இடம் ரெஃப்ரிஜிரேட்டர், மினி மேச்சுவரி. என்னது மினி மேச்சுவரி? ஏன் இவ்வளவு ஆணித்தரமாக அதை சொல்கிறேன்? ஒரு வாரம் ஃப்ரிட்ஜில் எடுக்கிற காயை எடுத்து ஆய்வுக்கு கொடுத்தீங்கன்னா அதில் இருந்த சத்து எதுவுமே இல்லை. அப்போ அது என்ன? சத்து என்பது உயிர். உயிரற்ற காய் உயிரற்ற மனிதனுக்குத்தானே சமம். ஆனால் நம்ம என்ன நினைக்கிறோம்? டாக்டர் சொன்னாங்க கீரை சாப்பிட சொல்லி. எந்த கீரை? தளன்னு பச்சையாக இருக்குது. ஏன்? யூரியா போட்டதுனால. யூரியான்னா என்ன? நண்பர்களே, உங்கள் மூக்குக்கு முன்னாடி காற்று உள்ளே இழுக்கிறீங்க,
அப்படின்னா இந்த இடத்துல இருக்கிற காற்று எல்லாமே ஆக்சிஜன் கிடையாது. 78% நைட்ரஜன், 21% ஆக்சிஜன், 1% எல்லா காற்றும் சேர்ந்தது. அதே தான் யூரியா அப்படின்னா நல்லா புரிஞ்சுக்கணும் நீங்கள். ஏன்னா உடல் வேளாண்மை உணவு தரம் தனியாக நான் கிளாஸ் எடுக்காமல் எல்லாத்தையும் கலந்தே வர்றதுனால எல்லாமே கலந்தே இருக்கும். யூரியா அப்படின்னு எடுத்தால் அதில் பயிர் எடுத்துக்கிறது அமோனியா. அந்த யூரியா அப்படின்னா என்ன அப்படின்னா நைட்ரஜன் சொல்கிறோம் இல்லையா, நைட்ரஜனாக பயிர் எடுத்துக்காது, நைட்ரேட்டாக மாற்றி எடுத்துக்கும். நைட்ரேட்னா என்ன அப்படின்னா நைட்ரஜனுடைய அணு 1, ஆக்சிஜனுடைய அணு 3, இது ரெண்டும் சேர்ந்தா நைட்ரேட். நைட்ரஜன் நைட்ரேட்டாக எடுத்துக்கும், ஃபெரஸ்ன்னு சொல்கிற இரும்பு ஆக்சைடாக எடுத்துக்கும், சல்ஃபரை சல்ஃபேட்டாக எடுத்துக்கும். சரி, இது என்னமோ கெமிஸ்ட்ரி சப்ஜெக்ட் மாதிரி போர் அடிக்குது. சல்ஃபர் சல்ஃபேட்டு, இரும்பு ஆக்சைடு, நைட்ரஜன் நைட்ரேட்டு இப்படின்னு மாற்றுறது யார் தெரியுமா? மண்ணில் என்ன இருக்குது? நுண்ணுயிர்கள். மண்ணில் இருக்கிற மைக்ரோபியல் லோட், மைக்ரோ ஆர்கானிசம் தான் இதை மாற்றுது. பழைய காலத்தில் பயிர் சுழற்சின்னு சொன்னாங்க விவசாயத்தில். பயிர் சுழற்சி அப்படின்னா என்ன? நெல் போட்டதில் ஒரு உளுந்தை போடணும், உளுந்து போட்டதில் பக்கத்தில் ஒரு வாழை இருக்கும், கரும்பு இருக்கும், இப்படி பயிர் சுழற்சி இருக்கும். தாவரங்களை தொடர்ந்து வரக்கூடிய லெகுமினஸ் கிராப்னு சொல்கிற உளுந்து பயிரில் வேரை பார்த்தீங்கன்னா முடிச்சா இருக்கும் இல்லையா? அந்த முடிச்சில் என்ன இருக்குது? நைட்ரஜன். அதை தானே பழைய காலத்தில் சொன்னோம். நவீன காலத்தில் இயற்கை விவசாயத்துக்கு பாடம் மாறி போச்சு. அதனால் இயற்கை விவசாய தத்துவம் மாறாது. அசஸ்பைரிலம் அடிங்க. அசஸ்பைரிலம் அவசியம். அசஸ்பைரில் எங்கே இருக்குது? மண்ணில் இருக்குது. அதையே நான் அடிக்கணும். நான் 20 வருடங்களுக்கு முன்னால் இயற்கை விவசாயம் ஆரம்பித்த பொழுது இருந்த சந்தேகமும் செயலும் அதை தொடர்ந்து நான் அனுபவத்தில் கற்றுக்கொண்டதை உங்களிடம் பகிர்ந்து கொள்கிறேன். அசஸ்பைரிலம்ங்கிறது அந்த வேர் முடிச்சை சுற்றி இருக்க, அதை நீங்கள் செஞ்சோம்னாலே போதுமே, நம்ம ஏன் திருப்பி வாங்கிட்டு போய் போடணும்? அதையே போட வேணான்னு சொல்கிறேன். வெளிநாடுகளில் இந்தியாவிலேருந்து ஏற்றுமதி ஆகிற ஆர்கானிக் ஃபுட்டு அவன் ஆய்வு பண்ணுறது ரசாயன உரம் அதில் இருக்காங்கிற பண்ணுறது மட்டும் கிடையாது, பஞ்சகவியாக அதில் சாரம் இருக்கான்னு பார்க்குறான், பார்த்து ரிஜெக்ட் பண்ணுறான். அப்படின்னா என்ன அர்த்தம்? வேப்பெண்ணெய் சாறு அதில் இருக்கான்னு பார்க்குறான், இருந்தால் ரிஜெக்ட் பண்ணுறான். அப்போ இயற்கையாக இருந்தாலும் செயற்கையாக இருந்தாலும் தேவையில்லாமல் அதில் இருந்துச்சுன்னா அது நஞ்சே. சில நண்பர்கள் கேட்பாங்க, அது இயற்கை தானே சார்? அரளிக்கொட்டை இயற்கையா செயற்கையா? இயற்கை தானே. ஆளுக்கு ஒரு கொட்டை சாப்பிடுவோமா? இயற்கையாக இருந்தாலும் நமக்கு ஏற்புடையது எது? நீங்கள் ஹைவேல பாருங்களேன், 6 வழி சாலையில் போனீங்கன்னா பார்க்கலாம், குறுக்க அரளி செடி இருக்கும், ஆடு மாடு மேய்ஞ்சிக்கிட்டு இருக்கும். எங்கேயாச்சும் ஆடு அந்த அரளி செடியில் ஒரு இலையை சாப்பிடுதா பாருங்கள்? யார் அந்த அறிவு அதுக்கு கொடுத்தா? ஆனால் நமக்கு தெரியலையே, எதை கொடுத்தாலும் வாங்கி உள்ளே போட்டுக்கிறோமே. இந்தாங்க பஜ்ஜி வாங்கி போட்டுக்கிறோம், இந்தா போண்டா போட்டுக்கிறோம், இந்தா பர்கர், இந்தா பீஸா. உடம்புல கெட்டு போயிடும். சின்ன சின்ன விஷயங்கள் தானே. எந்த ஒரு உணவிலும், எந்த ஒரு உணவு பொருளிலும் அகனி நெஞ்சி புறணி நெஞ்சின்னு உண்டு. இதை நல்லா புரிஞ்சுக்கணும். நீங்கள் சமையல் கூடத்தில் இருக்கக்கூடியவர் நம்ம நாட்டில் இன்றைய காலகட்டத்திற்கு பெண்கள், நாளைக்கு ஆண்களாக வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. இன்றைக்கு காலகட்டத்தில் பெண்கள். அதனால் பெண்கள் தான் இல்லத்தின் தலை மருத்துவர், இல்லத்தரசிகளே. A failure of a housewife requires a physician. A failure of a physician requires a surgeon. Again, a failure of a surgeon requires a graveyard god. வீட்டில் பெண்கள் தவறு பண்ணால் ஒரு பொது மருத்துவனும் பின் அறுவை மருத்துவனும் தேவைப்படுவார்கள். தொடர்ந்து அவர்கள் தோற்று விடுவார்கள். அப்பொழுது யார் தேவைப்படுவாங்க? இடுகாட்டு காவலாளி. இதுக்கு யார் காரணம்? தலை மருத்துவர் சரியில்லை. யார் தலை மருத்துவர்? வீட்டில் இருக்கும் பெண்கள். அகனி நெஞ்சி புறணி நெஞ்சி. கிழங்குலேயே கருணக்கிழங்கு ரொம்ப அருமையான கிழங்கு. அதை எப்படி சாப்பிட்றது? கருணக்கிழங்கு எப்படிம்மா ஒரு குழம்பு ஏதாச்சும் வைப்பீங்களா? யாராச்சும் வச்சவங்க சொல்லுங்கள். அதை எப்படி சமைப்பீங்க? கருணக்கிழங்க சாப்பிட்ணும். உரிச்சு எடுத்துட்டு
ஐயா தான் சொன்னாங்க, இங்கே யாருமே சொல்லலை. புளி கரைச்சி, அது என்ன கதை தெரியுமா ஐயா? அப்படியாக இருந்தால் அவருக்காகவே நான் நம்ம எல்லோருமே கைத்தட்டணும். ஏன்னா இல்லறத்தானின் கடமை இல்லத்தரசியை புரிந்து வாழ்வது தானே. அது ஐயாவுக்கு அந்த பெருமைன்னா உண்மைக்கு நமக்கு எல்லோருக்குமே ஆண்களுக்கு பெருமையே. ஆக்சலேட்னு சொல்லக்கூடிய ஒரு நச்சு கருணக்கிழங்குல இருக்கு. அது உடலை சிதைத்து விடும். அதை சாப்பிடணும், அதில் ஊட்டச்சத்து இருக்கு, நிறையா இருக்கு. அப்போ அந்த விஷத்தை முறியடிக்கணும். அதுக்கு புளியில் ஆக்சாலிக் ஆசிட் இருக்கு. இது அதுக்கு தீர்வு. இவ்வளோதான். எவ்வளவு டெக்னாலஜி பாருங்கள். எந்த விஞ்ஞானி? இந்த வீட்டில் இருந்த கிளவி தானே விஞ்ஞானி. அகனி நஞ்சு புரணி நஞ்சு, எதை எப்படி சாப்பிடணும், அதை முளைக்க வச்சு சாப்பிடணுமா, ஊற வச்சு சாப்பிடணுமா, அவிச்சு சாப்பிடணுமா, பச்சையாக சாப்பிடணுமா? வெந்து கெட்ட கீரை இது. வெந்து கெட்ட கீரை, வேகாமல் கெட்ட கீரை, அப்படியே மாற்றிக்கிங்க. அப்படியே மாற்றிக்கிங்க. வெந்து கெட்டது முருங்கை, வேகாமல் கெட்டது அகத்தி. தவறு இல்லை. நம்ம அடிக்கடி நீங்கள் பரீட்சைக்கு போகிறது மாதிரி தானே நம்ம தொடர்ந்து நம்ம யோசிச்சுக்கிட்டே இருக்கணும். இந்த வட்டத்துக்குள்ளேயே இருந்தோம்னா தப்பு நடக்காது. இதை ஒரு தகவலாக கேட்டுட்டு அது சரி அப்படின்னு போனால் தப்பு நடக்கும். நித்தம் நம்ம பார்க்குறோம்ல, இந்த மருத்துவமனையிலேருந்து என்னை எப்படியாச்சும் கொண்டு வரணும் அப்படின்னு நம்ம நினைக்கிறோம் இல்லையா? இல்லை, ஒன்றும் இல்லை. சின்ன சின்ன விஷயங்கள் தான். இயற்கை அங்காடி அப்படிங்கிறது. முருங்கைக்கீரை அற்புதமான ஊட்டச்சத்து. கீரையை எப்படி சாப்பிட்ணுன்னா பச்சையாக சாப்பிட்ணும். கீரையை எப்படி பச்சையாக சாப்பிட்ணுன்னு கேட்டவுடனே நிறையா பேருக்கு முகம் சுண்டி போச்சு. எப்படி சாப்பிட்ணுன்னு சொல்கிறேன். இப்போ ஐயா கீரை வாங்குறாங்கன்னு வைங்களேன். இப்போ ஐயா கீரை வாங்க போகிறாங்கன்னா இந்த ஐயா காசு கொடுத்து கீரையை வாங்க வேணாம். இந்த ஐயா பக்கத்தில் நின்னா போதும். இவர் ஒரு கட்டை வாங்கி நல்லா இருக்கான்னு பார்க்க என்ன பண்ணுவாங்க, இப்படி உதருவாங்கல்ல. அப்போ கீழே ஒரு 5-6 இலை உழுவுதில்ல, அது போதும் அவருக்கு. அப்போ காசு கொடுத்தே வாங்காத அளவுக்கு கீரை போதும். எப்படி சாப்பிட்லான்னா, இவ்வளோ கீரை முருங்கைக்கீரை இருந்துச்சுன்னா போதும். அதை கழுவிட்டு நல்லா கழுவிட்டு, இப்போ தான் மிக்சி இருக்கிறதுனால நான் மிக்சியை சொல்ல வேண்டியதானே, மிக்சியில் அரைக்கக்கூடாது, இருந்தாலும் அதை சொல்லிடலாம். ஏன்னா அதை சொன்னால் இன்னும் நேரமாகும். அந்த கீரையை மிக்சியில் போட்டு தண்ணியை ஊற்றி அரைச்சிங்கன்னா ஒரு பச்சை கலரில் ஒரு திரவம் வந்துடும். கொலன்னு இருக்கக்கூடாது, கொமட்டும். நல்லா டைல்யூட் பண்ணுங்கள். டைல்யூட் பண்ணி அதில் தேன் கலந்துக்குங்க. இதை காலையில் இந்த கீரையை சாப்பிட்டுட்டிங்கன்னா உங்கள் உடலில் என்னென்ன வியாதி இருக்கோ எல்லா வியாதியும் போயிடும். எந்த கீரையை? முருங்கைக்கீரையும். ஏன்னா முருங்கைக்கீரைன்னா முருங்கைக்கீரையே நினச்சிக்கிட்டு இருப்பீங்க. எந்த கீரையை தவிரன்னு சொல்லிடலாம், அப்படி வந்துடும். எந்த கீரையை தவிர? அகத்திக்கீரை மருந்து, அதனால் அவத்திக்கீரை அது வேறு மாதிரி சாப்பிட்ணும். எதை சாப்பிட்டா செத்து போயிடுவோமோ அதை தவிர எல்லா கீரையும். ஒரு நண்பர் அந்தோணிசாமி, பேர் கேள்விப்பட்டிருப்பீங்க நீங்கள். திருநெல்வேலி புளியங்குடி அந்தோணிசாமி எனது நெருங்கிய நண்பர். அவர் புளியங்குடி திருநெல்வேலிக்கு நான் கூட்டம் பேசிட்டு அங்கே இருக்கும் பொழுது அவர் வீட்டில் எனக்கு ஒரு விருந்து, ஒரு 7-8 வருஷத்துக்கு முன்னாடி நடந்த சம்பவம். அவர் வீட்டில் விருந்து வைக்கிறாங்க. விருந்துன்னு சொன்னால் நீங்கள் விருந்துன்னொன்னே நீங்கள் பெருசாக நினைக்க வேணாம். எங்கள் விருந்தெல்லாம் ரொம்ப எளிமையாக இருக்கும். அதில் சாப்பிடும்பொழுது, ஆனால் அன்றைக்கி சமைச்ச உணவு தான், ஒரு கீரை இருந்துச்சு. இந்த கீரையை சாப்பிடுங்க ஏன்னு சொல்லி வச்சார். கீரையை சாப்பிட்டேன். எப்படி இருக்குன்னு கேட்டார். நல்லா இருக்குது அப்படின்னு சொன்னேன். சொல்லுங்கள், நான் தெளிவாக சொல்லுங்கன்னாரு. இல்லை, ஒரு பச்சை வாடை அடிக்குது, ஆனால் நல்லா தான் இருக்குது அப்படின்னு. கொமட்டு தான்னாரு. கொமட்டை செய்யலை அப்படின்னு. அப்போ இது என்ன கீரைன்னு சொல்லுங்கன்னாரு. எனக்கு தெரியல, ஆனால் அந்த வாசனை பழக்கப்பட்டதாக இருக்குது, எனக்கு தெரியலன்னு சொல்லிட்டேன். நீங்களே சொல்லிவிடுங்கய்யா அப்படின்னு சொன்னேன். அப்போ சொன்னார், உங்கள் மாவட்டத்தில் வேலியில் என்ன பயிர் வச்சுருப்பீங்கன்னு கேட்டார். வேலியில் என்ன வைப்போம் இங்கே? வேலிக்கு கிழுவை, அந்த கிழுவையுடைய இலை தான் இதுன்னு சொன்னார். என்ன சொல்கிறீங்க நீங்கன்னு கேட்டேன். கிழுவை செடியில் இருக்கின்ற கொழுந்து இலையை எடுத்து தினசரி நாங்கள் இதை கொஞ்சம் சாப்பிட்டுக்கிறதுன்னாரு. நான் உடனே அவர்கிட்ட கேட்டேன், ஐயா இந்த கிழுவை இலையை சாப்பிட்லான்னு உங்களுக்கு யார் சொன்னது கேட்டேன். அப்போ அவர் என்ன சொன்னார் தெரியுமா? இது என்னையா இது ஒரு பெரிய வேலை, இதுக்கு ஒரு விஞ்ஞானியாக வரணும்,
என் வீட்டு ஆட்டு மாடை அவுத்து விட்றேன் இல்லையா, அது பின்னாடியே போனேன், அது வேலியில் கொண்டு போய் காலை வச்சுக்கிட்டு மேய்ஞ்சிச்சு. ஓ, இதை தின்னுட்டு தான் உன் உடம்புல இவ்வளோ கொழுப்பு இருக்கா, எனக்கும் கொழுப்பு வேணும், நீ திங்கிறதே நானும் தின்னு நல்ல கொழுப்பை என் உடம்புலையும் சேர்த்துக்கிறேன்னு அன்னையிலேருந்து இதை ஆரம்பிச்சிட்டேன். அவர் வீட்டில் கிழுவையிலையே டெய்லி சாப்பிட்றாரு, இருக்கிறப்பெல்லாம் சாப்பிட்றாரு. இதை ஏன் உங்களுக்கு சொல்கிறேன்னா, கீரைன்னா கடைக்கு போய் அரைக்கீரை, முளைக்கீரை, தண்டுக்கீரை இப்படித்தான் கீரை இருக்கணும்னு அவசியம் இல்லை. ஆடு மாடு எதெல்லாம் திங்கிதோ அதை முன்னாடி கொஞ்சமாக ஆரம்பித்து பாருங்கள், வயிற்றால போதான்னு. வயிற்றால போகலன்னா ஆரம்பிச்சிடலாம். கீரையில் என்ன ஒரு முக்கியமான விஷயங்கிறத தெரிஞ்சுக்குங்க. இதை தெரிஞ்சுக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும், ரொம்ப அவசியமாகவும் இருக்கும். கீரை ஏன் சாப்பிட்ணும், நான் பச்சையான்னு சொல்லிட்டேன். சமைச்சி சாப்பிட்றதுக்கு அது ரெண்டாவது. எந்த கீரையாக இருந்தாலும் கொஞ்சம் எடுத்து கழுவிட்டு மிக்சியில் அடித்தோ இல்லை அம்மியில் அரைச்சோ தண்ணியில் கலந்து தேன் கலந்து குடிச்சிட்டிங்கன்னா உடலில் இருக்கின்ற எல்லா பிரச்சனையும் தீரும். சரி, அப்படி என்ன அந்த கீரையில் இருக்குது அதை தெரிஞ்சுக்குங்க. எவ்வளோ பேருக்கு ஆங்கில மருந்துடைய பேர் மனப்பாடமாக தெரியும். இது இதுக்குங்க, இது இதுக்கு, இது இந்த வியாதிக்கு, இது இந்த வியாதிக்குன்னு மருத்துவர்களோட நெருங்கி பழகி அல்லது நம்ம பெரியவங்களுக்கு மருந்து மாத்திரை எடுத்து கொடுத்து டாக்டரே இப்போ தேவைப்படுறதில்ல. ஒரு தடவை ப்ரிஸ்கிரிப்ஷனை வாங்கினா நேரடியாக மருந்து அங்காடிக்கு போய் மருந்து வாங்குற அளவுக்கு தேவையில்லாத அறிவை நாம் திணிச்சு வச்சுருக்கோம் இல்லையா. கீரை ஏன் சாப்பிட்ணுங்கிறத எளிமையாக சொல்கிறேன், புரிஞ்சுக்குங்க. மனிதர்களுடைய உடலில் ஓடுற இரத்தத்துடைய கலர் என்ன? சிவப்பு. சிவப்புடைய இரத்தத்துடைய மையக்கரு, நியூக்ளியஸ்ன்னு நம்ம ஆங்கிலத்தில் சொல்லுவோம். மையக்கரு படிக்கிற பிள்ளைகள் இருந்தாலும் சொல்லலாம். கரு என்ன சத்து? இரத்தத்துடைய கரு என்ன சத்து? இரும்பு சத்து. அருமை. இரும்பு சத்து தான் இரத்தத்துடையது. இதை கேட்டுக்கிட்டு வந்தீங்கன்னா உங்கள் பிரச்சனையை நீங்கள் தீர்த்துக்கலாம். இரத்தத்துடைய மையக்கரு இரும்பு சத்து. கர்ப்பப்பை பிரச்சனை, தலைவலி, கேன்சர், என்ன வியாதி வேணாலும் எடுத்துக்கங்க. அப்படின்னா அதுக்கு என்ன காரணம்? முதல் காரணம், உங்கள் இரத்தம் தரம் கெட்டு இருக்கிறது, சப்ஸ்டாண்டர்ட் ஆயிடுச்சு. அதுக்கு என்ன காரணம்? இரத்தத்துடைய கரு இரும்பு தரம் தாழ்ந்து இருக்கு. அதாவது இயற்கை மருத்துவத்தில் ஆங்கிலத்தில் ஒன்று சொல்லுவாங்க, ஹீல்ஸ் வித்தின் அப்படின்னு. ஹீல்ஸ் வித்தின் அப்படின்னா தீர்க்கக்கூடிய அந்த நோய்க்கு தீர்வு உங்கள் உடம்புக்குள்ளேயே இருக்குது. அப்படின்னா அது என்ன? இப்போ வெளியில் ஒரு பார்மசி இருக்கு இல்லையா, பார்மசியில் என்ன இருக்குது? என்ன இருக்குன்னு நம்புகிறோம்? மருந்து இருக்குன்னு நம்புகிறோம். ஒரு நோய்க்கு உடம்புக்குள்ளேயே மருந்து இருக்குது. எங்கே இருக்குது? உடம்புக்குள்ளேயே மருந்து எங்கே இருக்குது சொல்லுங்கம்மா. அருமை. ரத்தம். இந்த கரெக்டாக அந்த அம்மா சொல்லிட்டாங்க. The only mobile pharmacy within your body is your blood. உடம்புக்குள்ள எது ஓடுது? அந்த ரத்தம் தான் உங்களது முதல் பார்மசி. உடம்புக்கு என்ன வியாதி வந்தாலும் அந்த ரத்தத்திலேருந்து அந்த ரசாயனத்தை எடுத்து உடம்பு சரி பண்ணிக்கும். ஆனால் இப்போ ரத்தம் என்னாச்சு? தரம் தாழ்ந்து இருக்கு, அதனால அதில் மருந்து இல்லை. அப்படின்னா அதோடைய மையக்கரு இரும்பு தரம் தாழ்ந்துருக்கு. இதுக்கு தீர்வு என்ன தெரியுமா? மெக்னீசியம் தரணும். என்ன வேணும்? இரும்பை சரி பண்ணுறதுக்கு என்ன சத்து வேணும்? மெக்னீசியம். நல்ல மைண்டில் வச்சுக்கோங்க. இந்த மெக்னீசியத்தை எங்கே போய் வாங்குறது? மருந்து கடையிலையா? நம்ம உடம்புடைய ரத்தம் சிகப்பு, சிகப்போட மையக்கரு இரும்பு. தாவர உடம்புடைய ரத்தம் கலர் என்ன? பச்சை. ஆங்கிலத்தில் அதுக்கு பேர் குளோரோஃபில். குளோரோஃபில்லோடைய மையக்கரு எது? மெக்னீசியம். இவ்வளோதான் தத்துவமே. எதையாச்சும் ஒரு கீரையை கொஞ்சமாச்சும் அரைச்சி தேன் கலந்து காலையில் குடிச்சிட்டிங்கன்னா அதில் இருக்கிற மெக்னீசியம் உங்கள் உடம்பில் இருக்கிற ரத்தத்தை பர்ஃபெக்டாக ஆக்கிரும். என்ன கீரையை சாப்பிட்றது? இப்போ தான் கொஞ்சம் நேரத்துக்கு முன்னாடி சொன்னோம், எதை வேணாலும் சாப்பிடுங்க. எது இப்போ ஐயாவுக்கு முருங்கைக்கீரை பிடிச்சிருக்கு, சாப்பிட்றாங்க. ஐயா சாப்பிட்டா முருங்கைக்கீரை சாப்பிட்டா வயிற்றால போகுதுன்னா வேற கீரை சாப்பிட்டுக்கலாம். அதுதான் சாப்பிட்ணுன்னு அவசியம் இல்லை. உங்களுக்கு ஏற்புடைய கீரை எதுவோ அதை சாப்பிட்டுக்கலாம். சரி, கிடைக்கல. இந்த அங்காடிகளில் என்னவா இருக்குது? பவுடராக இருக்குது. தேன் என்ன? தேன் தினசரி சாப்பிட்றவங்க இங்கே எவ்வளோ பேர் இருப்பீங்க? தேன் நான் தினசரி, அதுவே ரொம்ப கம்மி. தேன் சாப்பிடுகிறவர்களுக்கு எந்த தொற்று நோயும் வராது.
ஏன் வராது? எந்த வியாதியாக இருந்தாலும் அதுக்கு அர்த்தம் என்னன்னா லேக் ஆஃப் நியூட்ரியன்ஸ், அவ்வளோதான். ஊட்டச்சத்து குறைபாடு தான் நோய். நல்லா புரிஞ்சுக்குங்க. தேன் ஒன்றில் இருக்கிற சத்தை மட்டும் சொல்கிறேன், புரிஞ்சுக்குங்க. தேனில் 28 தாது உப்பு இருக்குது, 22 ஊட்டச்சத்து விட்டமின்ஸ் இருக்குது, 11 சக்கரைச்சத்து இருக்குது. இவ்வளவு அற்புதமான ஒரு தேனை தினசரி 1 ஸ்பூன் நம்ம சாப்பிடலாம். அதுவும் பூண்டில் போட்டு சாப்பிட்டீங்கன்னு வைங்க, அது இன்னும் பிரமாதம். அந்த ரசாயனம் அதில் சேர்ந்துக்குது. செய்யலாமா செய்ய முடியாதா? சின்ன சின்ன விஷயங்கள். தேன் என்பது மிக மிக அவசியம். அது எங்கே வாங்கணுங்கிறதுக்கு தான் இப்படி அங்காடிகள்லாம் நீங்கள் பரவலாக்கிக்கணும். நீங்களும் நிறைய இப்போ அம்பகரத்தூரில் எத்தனை மளிகை கடை இருக்கும்? 40 கடை. 40 ஆர்கானிக்காக மாறணும், அதுதான் நோக்கம். இது முதல் கடை. மாறிடுச்சுன்னா அம்பகரத்தூருக்கு மருத்துவனும் மருந்தும் தேவையில்லை. நோக்கம் புரியுதில்லை நமக்கு. சின்ன சின்ன விஷயங்கள் தான். 1 கிராம் உப்பு நீங்கள் சாப்பிட்டீங்கன்னா 70 கிராம் தண்ணி தேவை. வாட்டர் சப்ளை அதிகப்படுத்திக்கிட்டே போகிறோம். உப்பு திங்க திங்க தண்ணி பத்தாது. பாலிஷ் பண்ணி திங்க திங்க விவசாய உற்பத்தியும் பத்தாது. இவ்வளவு கைக்குத்தல் அரிசி அவள் சாப்பிட்டா போதுங்கிற இடத்துல இவ்வளவு தீட்டின அரிசி சாப்பிட்ணும். தயிர் சாதமாக இருந்தால் இவ்வளவு, வெஜிடபிள் பிரியாணினா இவ்வளவு, மட்டன் பிரியாணினா இவ்வளவு. அப்போ இது பசிக்கு கிடையாதுங்கிறது தெரிஞ்சு போச்சு இல்லை? அவளை கிளறி கொடுத்தீங்கன்னா பசியோடைய அளவு கண்டுபிடிச்சிடலாம். ஒருத்தருக்கு அவளை கிளறி கொடுத்தீங்கன்னா எவ்வளவு திங்கிறாரோ அவ்வளவு தான் அவருக்கு பசி அளவு. மற்றதெல்லாம் ஜோடனை பண்ணதுனால சாப்பிட்றாரு. ஒரு பூவம்பழத்தை கொடுத்தா 1 போதும், இல்லை 2 போதும். வெங்காய பச்சி 4. ஏன்? அது வெந்தது, செத்தது. செத்த உணவு நம் உடலை சிதைக்கத்தான் செய்யும். சின்ன சின்ன விஷயங்கள் தான். அந்த கீரையில் இருக்கக்கூடிய மெக்னீசியம் உங்கள் உடலை ரிஜெனவேட்னு சொல்லக்கூடிய மெட்டபாலிசம் சிண்ட்ரோம் இல்லாமல் அருமையாக பாதுகாக்கும். இந்த உடல் என்பது மிக மிக முக்கியமான கேந்திரம். இந்த உடல் எந்த காலத்திலும் எந்த நோயும் வராது, எந்த காலத்திலும் எந்த நோயும் வராது. அப்படி ஒரு டிசைன் அது. அந்த டிசைனை நீங்கள் புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா எப்போ பார்த்தாலும் சும்மா நுனிநாக்கில் நானும் நீங்களும் இறை பெயரை சொல்வதனால் நன்மை விளையாது. நானும் நீங்களும் நுனிநாக்கால் இறையின் பெயரை சொல்வதனால் நன்மை விளையாது. இறைக்கு விசுவாசமாக இருக்க வேண்டும், இயற்கைக்கு விசுவாசமாக இருக்க வேண்டும். அது எந்த வகையில் முடியும்? உணவால் தான் முடியும். இந்த உணவால் நீங்கள் வணங்கும் துதிக்கும் உங்கள் இறைவன் உங்கள் உடலை ஒவ்வொரு கணமும் தொடுகின்றான். அந்த உணவு அவன் படைத்ததாக இருக்க வேண்டுமே தவிர மனிதன் சிதைத்ததாக இருக்கக்கூடாது. ரொம்ப கவனமாக இருக்கணும். சின்ன தவறு நடந்துருச்சுன்னா ஒன்றும் செய்ய முடியாது, கை கழுவிட வேண்டியது தான். தீர்வுகள் இன்னொரு டேட்டா கூட சொல்கிறேன், நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். இன்னொரு டேட்டா சொல்கிறேன்னு தெரிஞ்சுக்கங்க. ஏன்னா எல்லாருமே இயற்கை மருத்துவத்தில் இருக்கிறவர்கள் கூட கொஞ்சம் ஒரு டெஸ்ட்டுன்னா பண்ணி பார்த்துக்கவா சார் எவ்வளவு சர்க்கரை இருக்குன்னு அப்படின்னு நினைக்கிறோம் இல்லையா? அதற்காக ஒரு புள்ளி விவரத்தை சொல்கிறேன். 1975 வருடம் 1975, ரொம்ப எட்டியெல்லாம் இல்லை, சமீபத்தில் தான். உலகத்திலேயே மருந்து கம்பெனியில் பெரிய மருந்து கம்பெனின்னு சொல்கிறது ஜெர்மன் நாட்டில் இருக்கிற மெர்க். இந்த மெர்க் கம்பெனியுடைய முதலாளி சேர்மன் 1975 ஹென்ரிங்கிறவர் தான் அதோடைய சேர்மனாக இருந்தார். அந்த ஹென்ரி அவர் ஜென்ரல் பாடி மீட்டிங்கில் ஒரு பதிவு பண்ணுறாரு, நான் ரொம்ப கவலையாக இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டார். நம்ம நாட்டு பிரதமருடைய பெரிய மனிதர் அவர், உலக அரங்கில் அப்படி தான் பார்க்கணும். அவர் கவலையாக இருக்கேன்னொன்னே ஒட்டுமொத்த சிஸ்டமே கவலைப்பட்டுருச்சு. ஐயா ஏங்க ஐயா நீங்கள் கவலைப்படுறீங்க அப்படின்னு. என்ன பிரச்சனைனா நம்மளுடைய கம்பெனியுடைய மருந்து மாத்திரையை வெறும் நோயாளி மட்டும்தான் தின்னுக்கிட்டு இருக்கான், ஒட்டுமொத்த மக்களும் சூயிங்கம் மாதிரி திங்க வேண்டும். அவர் பதிவு பண்ணியிருக்க வார்த்தை ஒட்டுமொத்த மக்களும் லைக் எ சூயிங்கம்னு அவர் சொல்லியிருக்கார். அப்படி மெல்லணும், அது என்றைக்கு நடக்குமோ அது வரைக்கும் எனக்கு கவலை தான் அப்படிம்பார். உடனே அதுக்காக ஒரு 17 நபர்கள் கொண்ட குழு உருவாக்கப்பட்டுச்சு. அதில் இன்றைக்கி இருக்கிற ஸ்மித்கிளம் பீச்சம் உட்பட ஒரு கம்பெனி, உலகளவில் இருக்கிற பெரிய கம்பெனிகள் எல்லாம் மொத்தம் 17 பேரில் 16 பேர் அவங்க, ஒரே ஒரு ஆள் தான் உங்களை மாதிரி என்ன மாதிரி ஆள், அதில் உப்புக்கு சப்பானியா. இவங்க எல்லாரும் சேர்ந்து உலக சுகாதார மையத்தோட உட்கார்ந்து பேசி 1975 வருடம் இருந்த கவலைக்கு தீர்வாக
1997 வருடம் ஒரு சட்டத்தை போடுறாங்க. 1997 1997 என்ன பண்ணாங்கன்னா, என்ன செய்யணுங்கிறத அன்னைக்கு உட்காந்து பேசுகிறாங்க. அதான் ஃபைனல் டே. இப்போ என்ன பிரச்சனை உங்களுக்கு கேட்குறாங்க, எங்கள்கிட்ட மருந்து வியாபாரம் குறைஞ்சி போச்சு. ஏன் குறைஞ்சிச்சு? இல்லை, மக்கள் முன்னாடி வாங்கிட்டு இருந்தாங்க, இப்போ குறைஞ்சிருச்சு. இவ்வளோதான விஷயம். இப்போ நாங்கள் கூட விற்கிறதுக்கு ஏற்பாடு பண்ணணும். மருத்துவ சம்பந்தமாக ஒரு விஷயத்தை யார் சொன்னால் நம்ம ஏற்றுக்குவோம்? இந்த அம்மையார் சொன்னாங்கன்னா ஏற்றுக்குவீங்களா? அவங்க மருத்துவராக இருந்தாலும் ஏற்றுக்க மாட்டீங்க. யார் சொன்னால் ஏற்றுக்குவீங்க? WHO சொல்லணும். இந்த ரிப்போர்ட் WHOலேருந்து வந்திருக்கா? அந்த WHO தான் என்ன செய்கிறாங்கன்னா, சக்கரை வியாதி அந்த தேதியில் எவ்வளோ இருந்துச்சுன்னா 140 ஃபாஸ்டிங். 140 1997. அதை என்ன சொல்கிறாங்க, 140 தானே இருக்குது, பேப்பர் பேனா வச்சுருக்கீங்கல்ல, குறிச்சிக்கிங்கன்னு அவங்க சொல்கிறாங்க. என்ன செய்யணும்? இன்னையிலேருந்து 126. 140 இன்னையிலேருந்து 126ன்னு எழுதிக்கிங்க. சரி, கொலஸ்ட்ரால் லெவல் என்ன இன்னைக்கு? 240. அப்படியா? 200 குறைச்சிக்குங்க. 240 200 ஆக்கியாச்சு. எலும்பு நோய்க்கு என்ன குறியீடு? 2.5. அதை 2ஆக போட்டுங்க. 2.5 2 ஆக்கிருங்க. பிபி பிளட் ப்ரெஷர் அது என்ன? 160 120 ஆக்கிக்கங்க. 110 80 ஆக்கிக்கங்க. சந்தோஷம் தானே உங்களுக்கு? ரொம்ப சந்தோஷங்கய்யா. இந்த ரிப்போர்ட்டு அடுத்த நாள் எல்லா ஜேர்னல்ஸ்லேயும் வந்துருச்சு, எல்லா டிவிலையும் வந்துருச்சு. வந்தவுடனே குறியீடு கொடுக்குறாங்க, கொலஸ்ட்ராலுங்கிற ஒரு நோய் அடுத்த நாள் 85% மக்களுக்கு அதிகமாக நோய் வந்துருச்சுன்னு போட்டான். ஏன் வந்துச்சு நோய்? நோயே கிடையாது, இந்த டேட்டா படி அவனுக்கு நோய் ஆயிட்டான். 140 இருந்த சக்கரை 126க்கே வந்துருச்சு. 126ன்னு வைங்க, நீங்கள் சந்தோஷப்பட முடியாது, பார்டரில் இருக்கீங்கன்னு. அதுக்கு ஒரு பேர் வச்சுட்டாங்க, ப்ரீ டயபிட்டிஸ். எல்கேஜி ப்ரீகேஜி வச்சுருக்கீங்கல்ல. அப்போ சர்க்கரை வியாதி அளவை குறைக்க நீங்கள் டேட்டாவை தானே நம்புகிறோம். நம்ம யாரை நம்பியிருக்கணும்? நம்மளெல்லாம் நம்பியிருக்கணும். சாப்பிட்டேன், முன்னாடியெல்லாம் நல்லா இருந்துச்சு, இப்போ சாப்பிட்டா லேசாக அப்படியே வயிறு என்னமோ கணக்குது, ஏப்பம் வருது, எதுக்களிக்குது, இதெல்லாம் டேட்டா. இதுதான் தமிழில் சொன்னால் வினையியல் மாற்றம், ஆங்கிலத்தில் சொன்னால் ஃபிசியாலஜிக்கல் சேஞ்சஸ். ஆனால் நம்ம எந்த சேஞ்சை பார்க்குறோம்? கிளினிக்கல் ஃபைண்டிங்கை தான் நம்ம பார்க்குறோம். அங்கே போய் இது உள்ள ஒரு மிஷினை விட்டு வயிற்றில் புண்ணு இருக்கான்னு பாருங்கள் டாக்டர். ஸ்கோப்பி. புண்ணு இருக்குமா இருக்காதா? புண்ணு இருந்துச்சுன்னா அந்த நோய்க்கு பேர் என்ன? அல்சர். ரொம்ப நாள் அல்சர் இருந்தால் என்ன வர வாய்ப்பு இருக்குது? கேன்சர். வருமா வராதா? இப்போ நீங்கள் சொல்லுங்கள். நான் ஒரு உதாரணத்தை மட்டும் சொல்கிறேன். ஒரு படம். காலையிலேருந்து நீங்கள் என்னென்ன சாப்பிட போகிறீங்களோ அது எல்லாம் 2 வேணும். கற்பனையில் நீங்கள் செஞ்சு வச்சிடாதீங்க. காலையில் எழுந்திரிச்சோன்னா காப்பி குடிக்க போகிறீங்கள, 2 கிளாஸ் வேணும். அந்த மாதிரி தூங்குற வரைக்கும் 2 காப்பி எடுத்துக்கிட்டீங்க, 1 டம்ளரை குடிச்சிடுறீங்க, 1 டம்ளரை மூஞ்சில் ஊற்றிக்கிங்க. அதுக்கப்புறம் இட்லி, மிளகா பொடி, சட்னி அதெல்லாம் எவ்வளோ சாப்பிட்றீங்களோ அதே மாதிரி பிசைஞ்சு மூஞ்சில் தடவிடுங்க. இமேஜின் இட். நீங்கள் திரும்பி டீ சாப்பிட்றீங்க, வேறு என்ன சாப்பிட்றீங்க, உள்ளே போடுறதெல்லாம் மூஞ்சில் தடவிடுங்க. மூஞ்சில் மட்டும் தடவிக்கிறீங்க, உள்ளே போட்டுக்கிறீங்க. மதியானம் சாப்பிட்றீங்க, உள்ளே போட்டுக்கிறீங்க, மூஞ்சில் தடவிக்கிறீங்க. திருப்பி சாயந்தரம் ஒரு டீ, உள்ளே மூஞ்சில். திருப்பி ராத்திரி உள்ளே மூஞ்சில். நைட்டு மூஞ்ச கண்ணாடியில் பார்க்குறப்ப எப்படி இருக்கும்? கருத்தவன் சிவப்பாக தெரியுவான், அப்படியே மினுமின்னு தெரியுவான், அப்படியே கண்ணி போயிருக்கும். சுடுதண்ணி காலில் விழுந்தால் எப்படி கொப்பளிக்குது இருக்கும். நைட்டு தூங்குறீங்க, அந்த செல்லெல்லாம் என்ன பண்ணும்? அப்பாடா இப்போயாச்சும் விட்டானே மனுஷன் அப்படின்னு தூங்கும். காலையில் விடிஞ்சோடனே திருப்பி ஆரம்பிக்கிறீங்க, இங்கே டீ, திருப்பி ஆரம்பிக்கிறீங்க. இந்த இடம் எப்படி இருக்கும்? என்னவா வரும்? புண்ணு வரும். தோலில் இந்த தோல் கடினமான தோலா, இது உள்ளே இருக்கிற தோல் கடினமான தோலா? எது மென்மையானது? உள்ளே இருக்கிறது. இந்த கடினமான தோலிலேயே புண்ணு வந்துருச்சு. இந்த தோல் எப்படி இருக்கும்? புண்ணு வருமா வராதா? 365 நாள் இது தானே செய்கிறோம். அதில் என்ன ஒரு ஸ்கோப்பியை விட்டு பார்க்குறது புண்ணு இருக்கா இல்லையான்னு? நான் சொல்கிறது புரியுதா?
நம்ம சாப்பிட்ற லட்சணம் தான் நமக்கே தெரியுது, உண்டு உனக்கு புண்ணு. அப்புறம் ஏன் உள்ளே விட்டு அவர் உள்ளே விட்டு உங்களுக்கு இந்த இடத்தில் இப்படிப்பட்ட புண்ணு இருக்குன்னு சொல்ல வேண்டிய நெருக்கடி என்ன? நீ என்ன உண்கிறாய் என்று சொல், உன் குணநலத்தை உடல் நலத்தை நான் சொல்லுகிறேன். பழமொழி இருக்கா இல்லையா? நம்ம முன்னோர்கள் சொன்னது. சின்ன சின்ன விஷயங்கள்ல தான் வெற்றி அடங்கியிருக்கு. தெரியாதனமாக நம்ம செஞ்சுட்டு சங்கடத்தில் மாட்டிக்க கூடாது. உணவு உண்பது என்பது எப்போ சாப்பிட்ணும்? நல்லா பசி வந்து. நிறைய பேர் சொல்லுவாங்க, சில விஷயங்கள் நீங்கள் சொல்கிறப்ப கேட்குறப்ப மகிழ்ச்சியாகவும் இருக்குது, உண்மையாக இருக்குது, பிரமிப்பாக இருக்குது, ஆனால் எங்களுக்கு நேரம் இல்லை இதை கடைபிடிக்க. நான் அவர்களிடம் சொல்லக்கூடிய முதல் கேள்வி உங்கள்கிட்டையும் அதையே வைக்கிறேன். எனக்கு நேரம் இல்லைன்னு நீங்கள் சொன்னீங்கன்னா, எனக்கு இந்த ஒரு கேள்விக்கு மட்டும் பதில் சொன்னீங்கன்னா உங்கள் நேரம் இல்லைங்கிறத நான் ஒத்துக்கிறேன். நீங்கள் ஃப்ளைட்டில் போகக்கூடிய இடத்துல உட்காந்துருந்தாலும் சரி, அல்லது வேறு எந்த ஒரு முக்கியமான இடத்துல உட்காந்துருந்தாலும் சரி, அங்கே உங்களுக்கு டாய்லெட் வந்துருச்சு, நீங்கள் வெளியே போய் ஆகணும், என்ன பண்ணுவீங்க? நேரம் இல்லை அப்படின்னு சொல்லுவீங்களா? அப்படின்னு நீங்கள் சொல்லுவீங்கன்னா நான் அதை ஒத்துக்கிறேன். எந்த இடத்தில் இருந்தாலும் டாய்லெட் வந்துருச்சுன்னா நம்ம ஏந்திரிச்சு போயிடுவோம். ஃப்ளைட்டுக்கு போகிறதா இருந்தாலும், ஃப்ளைட்டுக்கு முன்னாடியாக இருந்தாலும் பின்னாடியாக இருந்தாலும் நம்ம பயன்படுத்திடுவோம். எந்த ஒரு நிலையிலும் கழிவு நீக்கம், டாய்லெட் வருதுன்னா நீங்கள் ஒன்றுக்கு வந்தால் கூட அடக்கிக்குவீங்க. சமயத்தில் டாய்லெட் வருது, அதுவும் இன்னும் மிகைப்படுத்தியே சொல்கிறேன், 5-6 தடவை டாய்லெட் போகுது, என்ன பண்ணுவீங்க? 5-6 தடவை கக்கூசுக்கு தானே போவீங்க. இல்லை சார் நேரமே இல்லை சார், டாய்லெட் நான் போகலை. முடியுமா? முடியாது. கழிவு வெளியே சென்றால் உயிர் உடலில் இருக்கும். பசித்த பின் உணவு உள்ளே சென்றால் உயிர் உடலில் இருக்கும். பசித்து உண்ணாமல் இருப்பது உயிரை விரட்டுவது. கழிவு நீக்கம் வருகின்ற பொழுது கழிவு நீக்காமல் இருப்பது உயிரை விரட்டுவது. பழைய பாட்டு ஒன்று சொல்லுது, என்ன சொல்லுது? திண்ணம் 2 உள்ளே சிக்க அடக்காமல், பெண்ணின் பால் 1 பெருக்காமல், நீர் சுருக்கி மோர் பெருக்கி நெய்யுருக்கி உண்பார் தம் பேர் உரைக்கின் போமே பிணி. என்ன பாடல்! அருமருந்து என்ன தெரியுமா? என்ன வியாதி வேணா உங்களுக்கு இருக்கட்டும், தண்ணி இருக்கு இல்லையா, தண்ணியை 8ல் 1 பாகமாக சுருக்குங்க. எப்படி சுருக்கலாம்? கொதிக்க வச்சு குறைக்குங்க. 800 தண்ணி வச்சிங்கன்னா 100 ஆயிடணும். அதை மண்பானையில் ஊற்றி வச்சுக்கோங்க. அந்த தண்ணியை குடிச்சிங்கன்னா கேன்சரே குறைஞ்சி போயிடும். நீர் சுருக்கி மோர் பெருக்கி, மோரெல்லாம் பெருக்கணும், தயிரை பெருக்கக்கூடாது. 1 லிட்டர் தயிரில் 4 லிட்டர் தண்ணியை ஊற்றினீங்கன்னா மோர், அதில் திருப்பி 4 லிட்டர் ஊற்றினீங்கன்னா நீர் மோர், அதுதான் மருந்து. ஆனால் நம்ம எப்படி சாப்பிட்றோம்? கொலன்னு சாப்பிட்றோம். சமைத்த உணவு சாப்பிட்ணும். அந்த ஐயாவை கேட்டால் ஐயா சொல்லுவார், அவர்கிட்ட அதுக்கு நுட்பம் இருக்குது. வெந்தயம் 1 பங்கு, சீரகம் 1.5 பங்கு, மிளகு 4 பங்கு, இது 4ஐயும் வறுத்து பொடி பண்ணி வச்சுக்கிட்டு சோத்தில் போட்டு நெய்யோ நல்லெண்ணெயோ போட்டு சாப்பிடுங்க, உங்கள் பிரச்சனை. வள்ளலாருடைய உபதேசம். மனிதர்கள் நிறைய நமக்கு ஆசான்கள் கொடுத்துட்டு போயிருக்காங்க, ஆனால் நம்ம எதையுமே கேட்கல. ஒரு சில வியாதிக்கு ஒரு சின்ன மூலிகை பேக்கேஜ் தரேன், அது மட்டும் மனசில் வச்சுக்கோங்க அல்லது குறிச்சிக்கோங்க. சந்தேகம் இருந்தால் என்கிட்ட கேட்கலாம். சர்க்கரை வியாதி, இரத்த கொதிப்பு, கர்ப்பப்பை சம்பந்தப்பட்ட பிரச்சனை, தலைவலி, நரம்பு சம்பந்தப்பட்ட நோய், இப்படி நோய் இருக்கிறதுக்கு 8 இலையை டெய்லி சாப்பிட்ணும். 8 இலையை விட குளோரோஃபில், அந்த குளோரோஃபில்னால் எது? 8 இலையோடைய மெக்னீஷியம். நீங்களாம் இப்போ விஞ்ஞானிகள் தானே, இது தானே சொல்லணும். 8 இலையோடைய மெக்னீஷியம் உங்கள் உடம்புக்குள்ளே போனால் இந்த வியாதி எந்த வியாதியும் வராது. 8 இலை என்னென்ன? கருவேப்பிலை, கொத்தமல்லி, புதினா, கருவேப்பிலை, கொத்தமல்லி, புதினா 3 இலை சொல்லியிருக்கேன். அருகம்புல், வில்வம், அருகம்புல் இருங்க, அருகம்புல், வில்வம், எத்தனையாச்சு? மொத்தம் 5. இன்னும் எத்தனை பாக்கி? வல்லாரை, வல்லாரை எழுதிட்டீங்களா? மணத்தக்காளி, மஞ்சள் கரிசலாங்கண்ணி, அவ்வளோதான். தலைக்கு வெளியில் இருக்கிற முடியிலேருந்து நெகத்தில் காலில் இருக்கிற நெகம் வரைக்கும் வெளி உள்ள எல்லா உறுப்புக்கும் அதில் மருந்து இருக்குது. இந்த 8 இலையை பச்சையாக இருந்துச்சுன்னா காலையில் 8ஐயும் கலந்து கையளவு எடுத்து அரைச்சி ஒரு சின்ன உருண்டை வாயில் போட்டு தண்ணி குடிச்சிருங்க. அதுக்கப்புறம் உங்கள் சௌரியத்துக்கு.
பச்சையாக கிடைக்கலன்னா அங்காடிகளில் பவுடராக வாங்கிக்கோங்க. பவுடராக சாப்பிட்றதா இருந்தால் அந்த சின்ன கரண்டி இருக்கு இல்லையா அஞ்சரை பெட்டியில், அதில் 1/4 கரண்டி போதும். சின்ன சின்ன விஷயங்கள் தான் இது. காலையில் ஏந்திரிச்சோடனே வெறும் வயிற்றில் தண்ணியில், பச்சை தண்ணியில், அது அந்த 8 சுருக்கின தண்ணியாக இருந்தால் பிரம்மாண்ட ரிசல்ட் தரும். கருவேப்பிலை, கொத்தமல்லி, புதினா, அருகம்புல், வில்வம், வல்லாரை, மணத்தக்காளி, மஞ்சள், கரிசலாங்கண்ணி. கரிசலாங்கண்ணியில் 3 இருக்கும், இதில் மஞ்சள். இது இல்லாமல் இன்னொன்று, உடம்பு பெருத்து போயிருக்கு, உடம்பு இளைக்கணும், ஒபிஸ்டாக இருக்கும், இல்லை உடம்புல கொழுப்பு கூட இருக்குது, கிட்னி பிரச்சனையில் இருக்குது, ஸ்ட்ரெஸ்ஸில் இருக்குது, அது சுருங்கி போனாலும் சரி, கல் இருந்தாலும் சரி, ரத்தம் வந்தாலும் சரி, இரிட்டேஷன் இருந்தாலும் சரி, இதுக்கு உங்கள் விரல் நீட்டம் பூசணிக்காய், அதே நீட்டம் வாழைத்தண்டு, அதே நீட்டம் முள்ளங்கி. பூசணிக்காய், வாழைத்தண்டு, முள்ளங்கி, விரல் நீட்டம். இதெல்லாம் ஆர்கானிக் ஃபார்மரை தேடணும், அதுதான் ரொம்ப முக்கியம். இல்லைன்னா பயோபாமு வச்சுக்கோங்க, அது அட்டாமிக் பாம், கெமிக்கல் பாமை விட டேஞ்சர். வாய் வழியாக உள்ளே போச்சுன்னா வெடிக்கிறதுக்கு சம்மந்தம் தானே. கண்ணுக்கு நேரம் வெடிச்சாதானா? ஐசியூவில் மாஸ்கை மாட்டி வெடிக்க வச்சுக்கிட்டு இருக்கோமே, அதுக்கு பேர் என்ன? யார் ஹாஸ்பிட்டல்னா என்ன அர்த்தம்? தமிழில் என்ன அர்த்தம்? ஹாஸ்பிட்டலுக்கு அர்த்தம் என்ன? ஹாஸ்பிட்டாலிட்டிங்கிறது என்ன? ஹாஸ்பிட்டாலிட்டி தானே. விருந்தோம்பல், பத்திரமா பார்த்துக்கிறது, கரிசனை செய்கிறது, அன்பு செலுத்துறது. ஒரு மனிதனுக்கு அன்பு செலுத்துகிற இடம் எது? வீடாக தானே இருக்க முடியும், இப்படி மருத்துவமனையாக இருக்க முடியும். அன்பு செலுத்துகின்றது வீடாக தானே இருக்க முடியும். அன்பு செலுத்துகிறவர்கள் வீட்டில் உள்ளவர்களாக தானே இருக்க முடியும். கொண்டு போய் மருத்துவமனையில் போட்டுட்டு நம்ம எல்லாம் டீ கடையில் உட்காந்துக்கிட்டு அன்பு செலுத்துகிறவங்க பூரா டீ கடையில். அன்பு செலுத்த தெரியாமல் ஆய்வு செலுத்தக்கூடியவர்கள் பூரா அவங்க பக்கத்தில். நம்ம என்ன நினைக்கிறோம்? இவர்கள் அறியாமல் செய்கின்றார்கள். புறநானூற்று பாடல், புறநானூரில் ஒரு அருமையான பாடல் இருக்கே, நீரின்றி அமையா யாக்கைக்கெல்லாம் உண்டி கொடுத்தோர் உயிர் கொடுத்தோரே, உண்டி முதற்றே உணவின் பிண்டம், உணவெனப்படுவது நிலத்துடன் நீரே, நீரும் நிலனும் புணரியோர் ஈண்டு உடம்பும் உயிரும் படைத்து சினோரே. இதை விட வேற என்ன வேணும்? அப்போ மண்ணும் தண்ணியும் தான் நம்ம. அது ரெண்டுலேருந்து வர்றதுக்கு பேர் தான் உணவு. அது சரியாக இருக்கணும். சரியாக இருக்கிறதுக்கு பேர் தான் அங்காடிகள், ஆர்கானிக் அவுட்லெட்ஸ். இப்போ ஐயா 40 கடை சொன்னீங்களா அம்பகரத்தூரில்? 40ம் ஆர்கானிக் அவுட்லெட்டாக வரணும் அம்பகரத்தூரில். அதுக்கு முதல் அவுட்லெட் வந்து முத்துகிருஷ்ணன் ஐயா வச்சுருக்கார், துவக்கி வச்சுருக்காரு. பாக்கி எல்லாம் நம்ம விரிவாக்கணும். இது ஒன்றும் பெரிய விஷயம் இல்லையே. தண்ணீராலான இந்த உடம்புக்கு உணவு தான் முக்கியம். அந்த உணவில் நஞ்சு இருந்தால் கெட்டு போயிடுமே. நிறைய விஷயங்கள் இருக்கு. பூசணிக்காய், வாழைத்தண்டு, முள்ளங்கி 3ஐயும் விரல் நீட்டத்துக்கு சாறு எடுத்து அதில் பாதி எலுமிச்சம்பழம், ஹாஃப் லைம், முழு எலுமிச்சம்பழம் கிடையாது, பாதி எலுமிச்சம்பழத்தை புழிஞ்சி அந்த சுவை பிடிக்கலைன்னா தேன் கலந்து குடிச்சிருங்க. 30 நாள் குடிங்க. உங்களுடைய கொலஸ்ட்ரால் லெவல் குறையும், கொழுப்பு லெவல் குறையக்கூடாது. எல்டிஎல், ஹெச்டிஎல் ரெண்டுமே நல்ல கொழுப்பு தான். இது ஒரு வேலையை செய்யும், அது ஒரு வேலை செய்யும். எதிரி மாதிரி பார்க்க வேணாம். வீட்டில் உங்களுக்கு எந்த மதமாக இருந்தாலும் பூஜை செய்கிறவர்னு ஒருத்தர் வருவார் இல்லையா, இறை பூஜை செய்கிறவர், அவர் வீட்டு உள்ள ஒருத்தர் வர்றார். செப்டிக் டேங்க் க்ளீன் பண்ண ஒருத்தர் வருவார் இல்லையா, அவர் எல்டிஎல், இவர் ஹெச்டிஎல். எப்படி நீங்கள் எல்டிஎல்லை போய் நீங்கள் அசிங்கம்னு சொல்கிறீங்க? செப்டிக் டேங்க் சுத்தம் பண்ணுறோம் இல்லைன்னா தான் வீடு நிலைமை தெரியும். ஏற்புடையது அற்றதுங்கிறது நமக்கு பிடிச்சது. இது வந்து கொழுப்பு சத்தை சேர்க்கக்கூடிய செல் எல்டிஎல் சேர்க்கும், ஹெச்டிஎல் உபரியாக இருக்கிறத நீக்கும். சேர்க்கறதுனால இவர் வந்து கெட்டவரா? ஒரு குழந்தை பிறக்காமல் ஒரு கேஸ் இருக்குன்னு வச்சுக்கோங்க, அப்போ அவங்களுக்கு நம்ம எல்டிஎல்ல தான் கவனம் செலுத்தணும். குழந்தை பிறக்கணும்னா அதில் இஎஃப்ஏ கவனம் செலுத்தணும். ஏன் செலுத்தலை? நிறைய விஷயங்கள் இருக்குது. நம் முன்னோர்கள் சொன்னது. இந்த சாறு 30 நாள் சாப்பிடுங்க, அதுக்கப்புறம் தனித்தனியாக அந்த காயை சாராக குடிச்சிக்கிட்டே இருக்கலாம்.
இஸ்லாமியர்கள்ட்ட வந்து பூசணிக்காய் சாப்பிடக்கூடாதுன்னு ஒரு சிலர் நினைப்பாங்க. இஸ்லாமிய தலைவர்கள் குருமார்களை நான் கலந்தே பேசியிருக்கேன், சாப்பிடலாம். நீங்கள் ரெஃபர் பண்ணுறதுன்னா பண்ணிக்கலாம். நான் அவர்கள்ட்ட நான் கலந்து பேசியிருக்கேன், ஐயா இப்படி ஒன்று இருக்கேன்னு. இல்லை, இது சாப்பிடலாம், அது முழுமையாக தெரியாமல் சிலர் சொல்லியிருக்கலாம். வாய்ப்பு இருக்கிற இடத்துல நானே சொல்கிறேன்னு அவங்களே சொல்லியிருக்காங்க. ஏன்னா எந்த மதத்திற்கும் அடிப்படை தத்துவம் சிதையிறது மாதிரி யோசனையே இயற்கை வாழ்வியலில் நாங்கள் சொல்கிறது கிடையாது. ஏன்னா எந்த மதத்தை சார்ந்தாலும், கடவுள் இல்லை என்ற கொள்கையை சார்ந்தாலும் அவர்களுக்கு ஏற்புடையதை சொல்வது தான் எங்களுடைய வேலையே தவிர ஒரு தத்துவத்தை வச்சுக்கிட்டுலாம் நான் சொல்கிறது கிடையாது. இந்த சாதாரண விஷயம். இப்போ ஒரு 2 முத்திரை சொல்லிடுறேன். இந்த முத்திரை உங்களுக்கு பிரயோஜனம் ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும். இதயம் சம்பந்தப்பட்ட நோய்க்கு ஒரு முத்திரை. இப்போ ஹார்ட் அட்டாக் எனக்கு வரப்போகுது. இப்போ இன்னும் ஒரு 10 நிமிஷத்தில் எனக்கு ஹார்ட் அட்டாக் வரப்போகுது. இப்போ நான் சொல்கிற முத்திரை எனக்கு தெரிந்திருந்தாலோ அல்லது ஐயாவுக்கு தெரிந்திருந்து என் அருகில் ஐயா இருந்து இந்த முத்திரையை நீ செய்யா அப்படின்னு எனக்கு சொல்லி கொடுத்தாலோ இதய அடைப்பு நோய் எனக்கு வராது. இது ஃபர்ஸ்ட் எய்ட் முத்ரா. டெய்லி செஞ்சால் இதயம் சம்பந்தப்பட்ட நோய் வராது. இந்த முத்திரையை நீங்கள் மட்டும் இல்லை, இதய நோய் இருக்கிறவர்களாக இருந்தாலும் செய்யலாம். பைபாஸ் பண்ணியிருந்தாலும் இல்லை, நான் பள்ளிக்கூடத்துக்கு போகிற பிள்ளை தான், அந்த பிள்ளையும் செய்யலாம். இதயத்திற்கு இரத்தத்தை அற்புதமாக கொடுக்கக்கூடிய ஒரு நிலை. நான் 2 கையை இப்படி வைக்கிறேன், நீங்கள் இப்படி வைக்க வேணாம். நீங்கள் உங்கள் மடியில் வச்சுக்கோங்க, கண்ணால் என்னை பார்த்துக்குங்க. நீங்கள் உங்கள் கையை உங்கள் மடியில் இப்படி இப்படி திறந்து இப்படி வச்சுக்கோங்க. நான் சொல்கிறத நீங்கள் செஞ்சுக்கலாம். நான் நீங்கள் பார்க்குறதுக்காக இப்படி காட்டுறேன். இந்த கையில் இந்த ஆள்காட்டி விரலை கட்டை விரலில் உள்ள அடிபாகத்தில் வைங்க. கட்டை விரலுடைய அடிபாகத்தில் லேசாக ஒரு அழுத்தம் கொடுத்துங்க. ரொம்ப மல்லு கட்டியெல்லாம் அழுத்த வேண்டியதில்லை. பாக்கி 3-4 விரல் இருக்குது. இந்த கட்டை விரலோட நடுவிரல், மோதிர விரல், இந்த 3 விரலையும் நான் வச்சுருக்கிறது மாதிரி செய்யுங்க. சுண்டு விரலை மட்டும் ஃப்ரீயாக விட்டுருங்க. இந்த கட்டை விரலோட நுனியோட. ஐயா யாராச்சும் சரியாக செய்கிறவங்க இருந்தால் மற்றவங்களை கொஞ்சம் பார்க்கலாம். அபான வாயு முத்ரா தெரிஞ்சவர்கள் இருந்தால் இதை கொஞ்சம் சொல்லித்தரலாம். ஐயா கச்சிருங்க, ஐயாவெல்லாம் கொஞ்சம் பாருங்க ஐயா, அப்படியே கொஞ்சம் பார்த்துருங்க. சரியாக செய்கிறவங்க மற்றவங்களுக்கு முடிஞ்சால் கொஞ்சம் சரியாக வச்சுருக்காங்கன்னு ஒரு ஓட்டம். அப்படியே ஆள்காட்டி விரலை கட்டை விரலுக்கு அடியே ஒரு சிறு அழுத்தம். கட்டை விரல், நடுவிரல், மோதிர விரல், இது 3ஐயும் ஒரு அழுத்தம். சுண்டு விரலை நீட்டிங்க. இதை உங்கள் மடியில் வச்சுங்க. நீங்கள் இப்படி காட்ட வேணாம், நான் நீங்கள் பார்க்குறதுக்காக காட்டியிருக்கேன். மடியில் வச்சுங்க. இந்த அழுத்தம் வந்து தொட்டுக்கிட்டு இருந்தால் பலன் கிடையாது, லேசாக ஒரு அழுத்தம் வேணும். இந்த அழுத்தம் 15 நிமிடம் வேணும். எனக்கு நல்லா இருக்குது ஹார்ட், ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஒரு வேளையாச்சும் நீங்கள் தொழுகையோடு சேர்த்துக்கலாம், அவர்கள் இறை விஷயத்தோடு சேர்த்துக்கலாம். ஒரு நண்பர் திருவையாறில் பென்ஷனர் சங்கத்தில் பேசுகிறப்ப அவர் திராவிட கழகம். அப்போ ஐயா இந்த 15 நிமிடம் நீங்கள் அதை வச்சுருங்க. நான் அப்படியே சொல்லிவிட்டு அது தொடர்பாகவே பேசிகிட்டு இருப்பேன். இந்த முதிரையை வச்சுட்டு நீங்கள் ஏதாச்சும் மந்திரம் கந்திரம் சொல்ல மாட்டீங்களே அப்படின்னாரு. உங்களுக்கு ஒரு மந்திரம் சொல்லித்தராங்க ஏன்னு சொன்னேன் அவர்கிட்ட. அவர் திராவிட கழகம் திருவையாறில் நடந்துச்சு. கடவுள் இல்லை கடவுள் இல்லை சொல்லிகிட்டே உட்காந்துருங்க ஏன்னு. ரொம்ப சந்தோஷமாக இருக்குது எனக்குன்னாரு. ஏன்னா அவர் டிகே. எனக்கு நோக்கம் நீங்கள் என்ன சொல்லுவீர்கள் என்பது உங்கள் சம்மந்தப்பட்டது. ஆனால் இந்த முதிரை என்பது இது உங்கள் அனாட்டமியில், லிவிங் அனாட்டமி. மருத்துவம் படிக்கிறாங்க இல்லையா மெடிக்கல் காலேஜில் போய், அவங்க படிக்கிறது பூரா அனாட்டமி. அனாட்டமி தப்பு பண்ணும். ஏன்? லிவிங் அனாட்டமி வேறு, அனாட்டமி வேறு. கொஞ்சம் புரிஞ்சுக்கணும். நீங்கள் அம்மா மாதிரி இருக்கிறவங்களுக்கு லிவிங் அனாட்டமியில் 100% பிடிப்பு இருக்கிறதுனால இது மாதிரி மருத்துவர்கள் தமிழ்நாடு பூரா பேர் சொல்கிற அளவுக்கு ஒரு சிலர் அம்மா இருக்காங்க. பழனியில் மணிமாறன் இருக்கார், சென்னையில் சுகுமாரன் இருக்கார். இவங்கெல்லாம் கோல்டு மெடலிஸ்ட். மணிமாறன் கோல்டு மெடல் மெட்ராஸ் மெடிக்கல்ஸில், சுகுமாரனும் அது மாதிரி, எல்லாம் ஆங்கில வைத்தியம். அந்த மாதிரி நபர்களை நீங்கள் தேடி தான் பிடிச்சாகணும், இல்லைன்னா சங்கடத்தில் மாட்டிக்குவீங்க. இந்த முத்திரையை இதயத்தில் ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கிட்டேன், பைபாஸ் பண்ணியிருக்கேன், ஆன்ஜியோ பண்ணியிருக்கேன்னு சொன்னால் 15 நிமிஷம் 2 வேளை வைங்க. காலை ஒரு முறை, இரவு ஒரு முறை, அப்படியே வச்சுக்கோங்க. இல்லை நான் இன்னையிலேருந்து வராமல் இருக்கணும்னு செய்கிறேன், ஒரு வேளை 15 நிமிஷம் வச்சுக்கோங்க போதும். உயிர் காக்கும் மருந்து. இந்த விஷயம் உங்களுக்கு தெரிஞ்சிருச்சு. நீங்கள் இருக்கிற இடத்துல ஃப்ளைட்டில் போகிறீங்க அல்லது வேறு எங்கேயோ இருக்கீங்க,
அங்கே ஒருத்தருக்கு பக்கத்தில் இருக்கிறவருக்கு ஒரு பிரச்சனை வருது, பார்த்தா இதய நோய் மாதிரி இருக்குன்னா இந்த முதிரையை அவரை பிடிக்க சொல்லி நீங்கள் வச்சிட்டிங்கன்னா அவர் அந்த இடத்தில் சிக்கலில் மாட்டிக்கொள்ள மாட்டார். அது நீங்கள் அனுபவிக்கலாம். எனக்கு நிறையா பேர் விடிஞ்சு எனக்கு ஃபோன் பண்ணி சொன்னவங்களாம் இருக்காங்க. அதுக்குலேருந்து வெளியில் வந்ததுக்கப்புறம் உங்களுக்கு என்ன வைத்தியம் பிடிக்குதோ, இயற்கை வைத்தியம்னா இயற்கை வைத்தியம், ஆங்கில வைத்தியம்னா ஆங்கில வைத்தியம். அது ஆங்கில வைத்தியம்ங்கிற பெயருமே தப்பு. அலோபதிங்கிறதுக்கு உங்கள் டிக்ஷனரியில் என்சைக்ளோபீடியாவில் அர்த்தத்தை பார்த்தீங்கன்னா எதிர்மறை மருத்துவம்னு அதில் போட்டிருப்பாங்க. இன்னொரு வார்த்தை போட்டிருக்கான், உடல் மருத்துவத்திற்கு சம்பந்தமில்லாத ஒன்று அப்படின்னு போட்டிருக்கான். நான் பார்த்து பயந்து போயிட்டேன். என்ன போட்டிருக்கான்? பியாண்ட் தி ஹெல்த்னு போடுறான். அதாவது உடல் நலத்திற்கு அப்பால் வேறு ஒரு விஷயம் அதுன்னே போட்டிருக்கான். ஆனால் நம்ம என்ன நினைக்கிறோம், அதுக்கு பேரே ஆங்கில வைத்தியம்னு ஒரு பேரை வச்சுருக்கோம். ஆங்கிலத்துக்கு ஒரு வைத்தியம், தமிழுக்கு ஒரு வைத்தியம் கிடையாது. ஒரு சமூகத்திற்கு அங்கே இருக்கக்கூடிய தட்பவெட்ப நிலைக்கு தான் வைத்தியம். இது ஒரு முதிரை, அற்புதமான முதிரை. இது கிட்டத்தட்ட எல்லாருக்கும் அவசியம்ங்கிறதுனால சொல்கிறேன். ஒவ்வொரு வியாதிக்கும் என்ன சாப்பிட்ணும், எப்படி சாப்பிட்ணும், எவ்வளோ சாப்பிட்ணும் அப்படிங்கிறது இருக்குது, என்ன முதிரை இருக்குது. இது எல்லாமே தொடர்ந்து உணவுப் பொருட்களாக இயற்கை அங்காடிகளில், உங்களுக்கு விழிப்புணர்வு ஏற்படுத்துவதற்கு புத்தகங்களாக அங்காடிகளில், தேவைப்பட்டால் இது மாதிரியான விஷயங்களை நம்ம கலந்து அடிக்கடி பேசலாம். சின்ன சின்ன விஷயம்தான். சமீபத்தில் வந்த அமெரிக்கன் ஜேர்னல் ஆஃப் கிளினிக்கல் நியூட்ரிஷன்ஸ் AJCNங்கிற புத்தகம், அமெரிக்காவிலேருந்து வரக்கூடிய ஆங்கில மருத்துவ புத்தகத்தில் வந்திருக்க ஒரு செய்தி, செயற்கை சர்க்கரையும் தீட்டிய சர்க்கரை ஜீனி. செயற்கை சர்க்கரைன்னா செயற்கை ஸ்வீட்னஸ்ன்னு சொல்கிறோம் இல்லையா. அந்த நிறைய பேர் பார்த்திங்கன்னா வாக்கிங்கெல்லாம் போயிட்டு சர்க்கரை இல்லாமல் டீ குடித்த காலம் போக இப்போ லோ சுகர்னு 2 ஆட்டி டப்பா ஆட்டி 4 போட்டுக்கிறாங்க. அது இதை விட பெரிய வெடிகுண்டு. அதுக்கு ஜீனியே சாப்பிட்றலாம். ஜீனி சின்ன வெடிகுண்டு, அது பெரிய வெடிகுண்டு. இதெல்லாம் புரியல. சின்ன சின்ன விஷயந்தான். அவன் அந்த பத்திரிகையில் அமெரிக்கா டாக்டர் சொன்னால் நம்ம ஒத்துக்குவோம் தானே, அவன் பத்திரிகையிலே போட்டான். ஒரு பானத்தை செயற்கை சர்க்கரையுடன் தனியாகவோ அல்லது ஜீனி சேர்த்தோ ஒரு பானத்தை அல்லது ஒரு உணவை உண்ட நிமிடத்திலிருந்து 5 மணி நேரத்திற்கு அவனது உடலின் நோய் எதிர்ப்பு ஆற்றல், இம்யூன் சிஸ்டம் சற்றேறக்குறைய 50% குறைந்து விடுகிறது. டாக்குமெண்டேஷன். அப்படின்னா என்ன, இந்த ட்ரிங்கை குடித்ததுக்கு அப்புறம் டெங்கு வியாதிக்காரன் பக்கத்தில் போனீங்கன்னா உங்களுக்கு டெங்கு வியாதி வர வாய்ப்பு இருக்குது. இதை குடிக்கலைன்னா உங்களுக்கு வாய்ப்பு கிடையாது. அப்படியே உங்களுடைய இம்யூனிட்டி சிஸ்டம் வருது. டாக்டர் என்ன சொல்கிறாரு, உனக்கு இம்யூனாலஜி டெஸ்ட் பண்ணணும், இம்யூனிட்டி குறைஞ்சிருக்கு. ஏன் குறைஞ்சிச்சு, என்ன குடித்த? நான் ஒரு இப்போ மைசூர் பாக்குலேயே அன்றைக்கி போன தடவை நான் சென்னை போனப்போ பார்த்தேன், ஜீனி போடாமல் சக்கரை வியாதிக்காரர்களுக்கு மைசூர் பாக்குன்னு தனியாக விற்றுக்கிட்டு இருக்கான். இது என்னையான்னு கேட்டால், இது இந்த ஸ்வீட்னர் சேர்க்குறாங்களாம் இந்த சக்கரை வியாதிக்குன்னு உள்ளது. அப்போ டபுள் பாம், அது ட்ரிபிள் பாம். ஆனால் இது எல்லாத்தையும் சொல்லிட்டு நிறைவு செய்யணும்னா ஒரு விஷயம், நீங்கள் அனுமதித்தால் மட்டும்தான் எதுவும் உங்கள் உடலுக்குள்ளோ உங்கள் மனதிற்குள்ளோ போகும். இதை எப்படி நாம் பத்திரப்படுத்துவது? நான் அதிர்ந்த கவிஞன் பாரதி, அவன் வரிகள் உங்கள் மதத்தில் அவரவர்கள் மதத்திற்கு ஏற்பவும் உண்டு. அதில் அவன் சொல்கிறான், நோயிலே படுப்பதென்ன, எந்த வியாதி வேணாலும் உங்களுக்கு வந்துருச்சுன்னு வச்சுக்கோங்க, படுத்தாச்சு. நோயிலே படுப்பதென்ன, பின் நோன்பிலே விழிப்பதென்ன. நோன்பு இருக்கீங்க இல்லையா, எல்லா மதத்திலையும் உயிர்ப்பதென்ன, நோன்பிலே உயிர்ப்பதென்ன, நோயிலே படுப்பதென்ன, பின் நோன்பிலே உயிர்ப்பதென்ன. 2வது சொல்கிறார், சக்தி பிறக்குது. சக்தி அது மூலியமாக பிறக்கும். சக்திங்கிறோம் இல்லையா, அந்த சக்தி சோத்தில் கிடையாது, இழுக்கிற மூச்சில் தான். அதை சொல்கிறான், சக்தி பிறக்குது மூச்சினிலே, சாந்தம் பிறக்குது மௌனத்திலே. எவ்வளோ அழகான வரிகள். இது பாரதி பாடியதனால் நான் ரசித்த வரிகளாக சொல்கிறேன். ஆனால் நீங்கள் ஒவ்வொருவரும் அவனை படித்தீர்களோ அல்லது உங்கள் மதத்தில் இருக்கின்ற வார்த்தைகளும் இது உண்டு. இந்த உடல் கழிவை ஒரே ஒரு விஷயத்தினால் அடித்து விரட்டி விடலாம். அதற்கு பெயர் நோன்பு. ஃபாஸ்டிங் போட்டிங்கன்னா சீக்கு வெளியில் போயிடும். ஃபாஸ்டிங் என்பது உங்கள் உடல் கழிவை விரட்டுவது. மனக்கழிவு
கெட்டதான்னு நினைக்கிறான்யா, எப்போ பார்த்தாலும் நெகட்டிவாகவே இருக்கான், ஆரம்பித்தாலே துக்கிரியாக இருக்கான். ஒரு பழைய பாட்டெல்லாம் சொல்லுவாங்க இல்லையா, அதெல்லாம் சொன்ன நேரமாகும். கொம்புள்ளதற்கு 5 அடின்னு ஆரம்பிக்கும். அது ஒன்றுக்கு எத்தனை அடி தள்ளி நிற்கணும்னு, மனுஷனை கண்டா திசை திரும்பி போயிடுன்னு சொல்லுது. கொம்பு உள்ளத்துக்கு 5 அடி, யானைக்கு 1000 அடின்னு கணக்கு வச்சு ஒரு பாட்டு பாடுறான். அதில் மனிதரை கண்டால், ஏன்னா வக்கரம் அவ்வளோ இருக்கான் உள்ள, அந்த பக்கம் வந்தால் இந்த பக்கம் போயிடுங்கிறான். என்ன காரணம்? மனதில் கழிவு. மனக்கழிவு எப்படி போகிறது? தியானம். தியானம் என்பது அவரவர்கள் முறையிலே கையாள வேண்டும். இது மதத்திற்கு அப்பாற்பட்ட நிலையிலும், கடவுள் இல்லை என்று சொல்லுகிறவர்களும் தியானம் செய்யலாம், கடவுள் உண்டு என்று சொல்கிறவர்களும் தியானம் செய்யலாம். அது என்ன தியானம்? தியானம்னா என்ன? இதை பற்றி நிறைய பேருக்கு விரிவாக தெரியலைனாலும் சில பேருக்கு தெரிஞ்சிருக்கலாம். சுருக்கமாக சொல்கிறேன். தியானம் என்பது, முதலில் ஒரு குழந்தையை நாம் வளர்க்கின்ற பொழுது எண்ணத்தில் செழுமையாக இருக்க வேண்டும் என்று சொல்கிறோம். எண்ணத்தில் செழுமையாக இருக்கணும். நல்லதை நினை, நல்லதை நினை. ஐடில் மைண்ட் இஸ் அ டெவில் ஷாப் அப்படின்னு சொல்கிறோம். கெட்டது வந்துடும், அதனால் நல்லதை நினைங்கிறோம். சரி, நல்லதே நினச்சாச்சு, பிரம்மாண்டமாக இருக்கும். அவங்களுக்கு என்ன ஆலோசனை தெரியுமா? எண்ணத்தில் வெறுமையாக இரு. அந்த எண்ணுதலையே கொஞ்ச நேரம், எவ்வளோ நேரம் நிறுத்த முடியுமோ நிறுத்து. எதையுமே நினைக்காத. சற்றேறக்குறைய சமாதி நிலைன்னு சொல்கிறோம் இல்லையா, அதாவது இறந்துபட்ட நிலை மாதிரி கொஞ்சம் அப்படியே எதையுமே மனசில் வச்சுக்காம இவ்வளோ நேரம் தான் இருக்க முடிஞ்சாலும் சரி, ஒரு வினாடி இருந்தாலும் அது தியானமே. அந்த நிலை கைகூடுமே ஆனால் மனதில் கழிவை நீக்கிவிடலாம். நோம்பில் கைகூடுமே ஆனால்